ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டை வந்து நம்ம ஏற்படுத்தணும். அந்த ட்ரஸ்ட்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில் நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம இதை செஞ்சிட்ருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட்டும் நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து நீங்கள் அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலையும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத்து தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மளை செய்ய சொல்கிறான் அல்லாஹ். அதனால் இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் அல்லாஹ் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி. இந்த பணியை வந்து நம்ம செய்கிறோம். இந்த ஒரு பணியை மட்டும்தான் நம்ம செய்கிறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்தில் முஸ்லீம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது, இந்த ஒரே இலக்குக்காக நாம் வந்து இந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தால் போதும்னு நினச்சோம். ஆனால் சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்கள் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும். அதனால் ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் மாதத்தில் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கொடுங்க. அஸ்ஸுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு நஸ்தக்ஃபிருஹு வனுமினு பிஹி வனதவக்கலு அலைஹி வனஊஸு பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்தியுல்லாஹு ஃபலா முஸில்ல லஹு வ மை யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வஅஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்ட நோக்கம் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டில் வந்து அது வந்து ரசூலுல்லாஹ்வுடைய வருகையின் நோக்கம் என்ன அப்படிங்கிறது. இப்போ அந்த குர்ஆன் ஒரு மன்ஹஜ் வந்து சொல்லுது. இதையும் வந்து அதுலேயே வந்து அல்லாஹ் வந்து இது பண்ணுறான். அது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். இதுவும் 4 வார்த்தை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த காபாவில் அந்த துவா வந்து கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, எங்கள் இறைவனே, எங்கள் இருவரையும் ரப்பனா வஜல்னா முஸ்லிமைனி லக்க யத்லு அலைஹிம் ஆயாத்திஹிம் வயு அல்லிமுஹுமுல் கிதாப் வல் ஹிக்மா வயு ஜக்கிஹிம் இன்னக அந்தல் அசீசுல் ஹக்கீம். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்கள் இறைவனே, எங்கள் இருவரையும் உன்னை முற்றிலும் வழிபடும் முஸ்லீமாக ஆக்குவாய. யா அல்லாஹ், உன்னைக்கு அடிபணிந்து வாழக்கூடிய ஒரு வாழ்வியலை எங்களுக்கு கற்றுக்கொடு. அந்த மாதிரி எங்களை ஆக்கு. எங்கள் சந்ததியரிடமிருந்தும் உன்னை முற்றிலும் வழிபடும் ஒரு கூட்டத்தினரை ஆக்கி வைப்பாயா. எங்கள் சந்ததியிலும் தான் அந்த மாதிரியான மக்களை உருவாக்கு. நாங்கள் உன்னை வழிபடும் வழிகளையும் அறிவித்தருள்வாயா. எல்லா துறைகளிலும் உனக்கு எப்படி கட்டுப்படுவது, ஆன்மீகத்தில் எப்படி கட்டுப்படுவது, அரசியலில் எப்படி கட்டுப்படுவது, குடும்பவியலில் எப்படி கட்டுப்படுவது எங்களுக்கு காட்டி கொடு அப்படிங்கிறாங்க. எங்கள் பிழைகளை மன்னிப்பாயாக, நிச்சயமாக நீ மிக்க மன்னிப்பவனும் அளவிலா அன்புடையவனுமாக இருக்கிறேன். எங்கள் இறைவனே, அவர்களிடையே உன்னுடைய வசனங்களை ஓதி காண்பித்து அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுத்து அவர்களை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு தூதரை அவர்களில் இருந்து எழுந்திடச் செய்வாயாக. நிச்சயமாக நீயே வல்லமை மிக்கவனும் பெரும் ஞானமுடையவனுமாக இருக்கிறார். அப்போ இந்த இடத்துல அவங்க என்ன கேட்குறாங்க, ஆயாத்து யத்லு அலைஹிம் ஆயாத்திஹிம், அதுக்கப்புறம் வயு அல்லிமுஹுமுல் கிதாப், அதுக்கப்புறம் ஹிக்மத்து 3வது கேட்குறாங்க, 4வது என்ன சொல்கிறாங்க, தஸ்கியா கேட்குறாங்க. இந்த ஆர்டரில் அவங்க வந்து துவா கேட்குறாங்க. இது 2வது அத்தியாயத்தில் 128 129. இப்போது இதை வந்து இது வந்து இப்ராஹிம் நபியுடைய ஃபவுண்டேஷன். இது ஏன்னா ஒரு பெரிய இப்ராஹிம் நபி வந்து ஒரு தனி மனிதராக இருந்தார். எந்த ஒரு ஊருக்கும் அவர் தலைவராக இருந்ததில்லை. அந்த ஊருடைய உருவாக்கின ஃபவுண்டிங் ஃபாதர் அவருக்கு கீழே யாரும் இருந்தது கிடையாது. அவருக்கு அப்புறம் தான் சிவிலைசேஷனே உருவாகுது. பெரிய மனித சமூகமே அவருக்கு கீழே தான் உருவாகுது. அப்போது அவங்களுக்கு வந்து இந்த உலகத்துடைய அதை ஒவ்வொரு இறை தூதருக்கும் பார்த்திங்கன்னா மறுமை நாள் வரைக்கும் என்னென்ன வருதுன்னு எல்லாத்துமே சொல்லிடுவாங்க. அவங்களுக்கு கிறிஸ்டல் கிளியராக எல்லாமே தெரியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் அவங்களுக்கும் தெரியும் இந்த உலகம் வந்து அது தெரியாமல நபியாக வேலை செஞ்சிட்ருப்பாங்க. அல்லாட்ட டியூட்டி பார்க்குறாங்க. இந்த உலகத்துடைய பர்பஸ் என்னன்னு தெரியாது, இந்த உலகம் எங்கே போகுதுன்னு தெரியாதான் இருப்பாங்க. எல்லாம் அவங்களுக்கு தெரியும்.
இந்த உலகம் வந்து எவ்வளோ பெரிய, அதாவது குளோபல் வில்லேஜாக வருங்காலத்தில் மாறப்போகுது, இவங்களுக்குள்ள மனித குலத்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் என்ன, அவர் பார்க்காத சுரண்டலா. ஒரு பக்கம் ஆன்மீகத்தின் பேரில் அவங்க அப்பா சொல்லிட்டு இருந்தார், இன்னொரு பக்கம் மன்னர் வந்து அதே ஆன்மீகத்துடைய அரசியல் வாரிசாக அவர் இருந்தார். சர்ச் வர்சஸ் ஸ்டேட்டு பாண்டிங் அவங்களுக்கு இருந்துச்சு. அதை வச்சு எப்படி சம்பாதிக்கணுங்கிற வித்தாலாம் அவங்களுக்கு தெரியும். அதனால் இவருக்கு தெரியாத வித்தை கிடையாது. மக்களை எப்படி மேனுப்புலேட் பண்ணுறது, மக்களை எப்படி கூமுட்டை ஆக்குறது, மன்னர் அவர் சார்பிலேருந்து எப்படிலாம் ப்ராப்பகண்டா மெஷினரி வச்சுருப்பார், இந்த மதகுருமார்களுடைய ப்ராப்பகண்டா மெஷினரி எப்படி இயங்குது, இது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் அவங்க பார்த்துட்டு இதுக்கெல்லாம் முடிவு கட்டுறோம்னா சாதாரண விஷயம் கிடையாது. அல்லாஹ்வுக்கு மட்டுமே மக்கள் அடிபணிந்து வாழ்ந்தால் அதில் இருக்கிற பரக்கத்துகள் என்னங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். அதனால தான் அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, இது எல்லாமே புரிஞ்சு சொல்கிறாரு. ஒவ்வொருத்தருக்கும் இது போய் சேர வேண்டிய ஒரு மெசேஜாக இருக்கணும். அதனால் அது எப்படிப்பட்ட மெசேஜாக இருக்கணும் அப்படிங்கிற இந்த 4 விஷயத்தை அவர் துவா கேட்குறாரு. அப்போ அடுத்தது வந்து அல்லாஹ் இதுக்கு வந்து பதில் சொல்கிறான். இந்த துவாவுக்கு பதிலாக அல்லாஹ் சொல்கிறான், 2வது அத்தியாயத்தில் 151 அல்லாஹ் சொல்கிறான், கமா அர்சல்னா ஃபீக்கும் ரசூலன் மின்கும் யத்லு அலைக்கும் ஆயாத்தினா வயு ஜக்கிஹிம் வயு அல்லிமுக்குமுல் கிதாப் வல் ஹிக்மா. இதே போன்று நாம் உங்களிடையே உங்களிலிருந்து ஒரு தூதரை நம் வசனங்களை உங்களுக்கு எடுத்து ஓதுவதற்காகவும் உங்களை தூய்மைப்படுத்துவதற்காகவும் உங்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பதற்காகவும் இன்னும் உங்களுக்கு தெரியாமல் இருந்தவற்றை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காகவும் அனுப்பியுள்ளோம். அப்போ இதில் வந்து அல்லாஹ் பதில் கொடுக்குறான். இந்த துவா நீங்கள் கேட்டீங்க, இந்த துவா நான் ஏற்றுக்கிறேன். அதுக்கு பதிலாக தான் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த துவாவுடைய மிஸ்தாக, அவருடைய அந்த துவாவுடைய அந்த பதிலாக நான் வந்து இவரை வந்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிடும்போது அவர் என்ன வேலை செய்ய வரும்போது அல்லாஹ் சீக்வன்ஸ் இதில் மாற்றுறான். அவங்க கேட்ட சீக்வன்ஸ் என்ன, ஆயாத்து, கிதாபு, ஹிக்மத்து, தஸ்கியா. அப்போ அல்லாஹ் என்ன பண்ணுறான், ஆயாத்து, தஸ்கியா, கிதாபு, ஹிக்மத்து சீக்வன்ஸ் மாற்றுறான். ஃபஸ்ட்டு ஆயாத்து தான், 2வது இவங்க தஸ்கியா 4வது வைக்கிறாங்க, அல்லாஹ் 2வது வைக்கிறான். இவங்க கிதாபு 2வது வைக்கிறாங்க, அல்லாஹ் 3வது வைக்கிறான். இவங்க ஹிக்மத்து 2வது 3வது வைக்கிறாங்க, அல்லாஹ் கொண்டாந்து அது 4வது வைக்கிறான். அப்போ இந்த இடத்துல இதே ஆர்டரில் தான் அல்லாஹ், இது வந்து 251 364 அல்லாஹ் இதே தான் சொல்கிறான். 62 அல்லாஹ் இதே தான் சொல்கிறான். அதில் என்ன சொல்கிறான், அவனுடைய வசனங்களை அவர்களுக்கு ஓதி காண்பிக்கிறார், இன்னும் அவர்களை பரிசுத்தமாக்குகிறார், மேலும் அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுக்கிறார். அப்போது ரசூல்லாவுடைய வேலையை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்டர் வந்து பாருங்கள், 3 164 2 151 62 2. இப்போ ரசூல்லாவுடைய மக்சது பேசுகிறது 3 ஆயத்து, மன்ஹஜு பேசுகிறது 3 ஆயத்து. எப்படி பாருங்க, அது மக்சது பேசுது, மன்ஹஜும் பேசுது. அப்போ 3 கரெக்டாக போய் அது இடத்துல அது போய் ஃபிட் ஆகுது. இப்போ இதில் முதல் விஷயத்தை எடுத்துக்குவோம், என்ன ஆயாத், திலாவத்தே ஆயாத். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து மக்காவில் கடுமையான எதிர்ப்பு வந்ததுன்னு தெரியும். எதிர்ப்பு வந்துச்சு, ஆரம்பத்தில் எடுத்தோன்னே எதிர்த்தாங்க, அடித்தாங்க, பூச்சாங்க. எதிர்ப்பு எதுக்கு வந்துச்சு? உங்களை யாராவது இவங்க எதிர்க்கிறாங்களா? யாரும் எதிர்க்கல. ஏதோ ஒன்று பண்ணிங்கன்னா எதிர்ப்பாங்க. முதல் வேலையா நீங்கள் பண்ணியிருப்பீங்க, புரியுதுங்களா? அதுக்கப்புறம் தான் என்னப்பா ஏன் அவரை எதிர்க்கிறீங்க அப்படின்னா, அவர் என்ன பண்ணாருன்னு கேளுமா. முதல்ல ரசூல்லா என்ன பண்ணாங்க? அப்போ ஃபஸ்ட்டு அந்த குளத்தில் கல்லெறிஞ்சது யார்? அபூஜஹிலா ரசூல்லா. அதனால் அவங்க ஆர்குமெண்ட் வைக்கும்போது கரெக்டாக தான் வைக்கிறாங்க. நாங்கள் ஒன்றும் பண்ணாதான் இருந்தோம், நியாயமான ஆட்சியோ அநியாயமான ஆட்சியோ அதுக்கு கீழே ஒன்றா இருந்துட்டாங்களே, சரியா? நியாயம்னு ஒன்று இருக்குன்னு நீ சொல்லாத வரைக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுல்ல. அவன் வந்து உப்புமா வந்து பிரியாணின்னு விற்றுட்ருக்கிறான், நீ கொண்டு போய் அவங்க கையில் பொட்டலத்தை கொடுத்துட்டீங்க பிரியாணி, இதுக்கப்புறம் அவன்கிட்ட உப்புமா விற்க முடியுமா பிரியாணின்ட்டு? அப்போ நீ ஏமாத்திர இல்லை, அப்போ நீ ஏமாத்திரம் இல்லை. அப்போ எழுப்பி விட்டது யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போது ரசூல்லா ஏன் எதிர்க்கப்பட்டாங்க? இந்த வேலையை பார்த்ததுனால தான் எதிர்க்க. எந்த வேலை? எத்துலும் அலைஹிம் ஆயாத்தி. ஃபஸ்ட்டு விஷயம் இதுதான். ஃபஸ்ட்டு அவங்க யாரையும் போய் எதிர்க்கவே இல்லை. அவங்க பாட்டுக்கு அல்லாஹ்வுடைய புறத்துலேருந்து வந்ததை அப்படியே ஏற்றினாங்க. இந்த உலகம் இருக்குது, வந்துருச்சு, ரைட்டு, அதோடைய இதுக்கு பின்னாடி ஒரு கிரியேட்டர் இருக்கான்னு தெரியுமா? அப்படின்னா அடுத்தடுத்த கன்வர்சேஷன் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே போகுது. குரான்லேருந்து கிளாரிட்டி வந்துகிட்டே இருக்குது, புரியுதா? அப்போது திலாவத்தை ஆயத்தை வச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து எதிர்ப்பு வந்துடும். நீங்கள் பெருசாக ஒன்றும் பண்ண வேண்டியதே கிடையாது, புரியுதா?
நம்மளுங்க என்ன பண்ணுறாங்க, குரானை வந்து பிரச்சாரமாக ஆக்கு அப்படின்னா, குரானில் என்னங்க இருக்குது பிரச்சாரம் பண்ணுறது? பிரச்சார திட்டங்கள்லாம் நாங்கள் தான். இந்த சமூகம் எவ்வளவு துயரங்களை சந்தித்திருக்குது அப்படின்னா, அப்போ இன்னொன்று சேர்த்து சந்திச்சுக்கப்போ. ஆல்ரெடி நிறைய சந்திச்சிட்டிங்கள, இன்னும் கொஞ்ச நாள் சந்திங்க. புதுசாக சந்திக்க போறீங்க. உங்களை துயரத்தில் நாங்கள் தள்ளிட்டோன்னு எங்கள் மேலே பழியெல்லாம் போட போகிறது இல்லைல்ல. ஆல்ரெடி துயரத்தில் தானே இருந்தீங்க, அதுலேயே கடங்க ஒன்று, அதுலேயே கடங்க. அப்போ அவன் என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து அதெல்லாம் கிடையாது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ணாங்க, முதல்ல ஆயத்து, திலாவத்து ஆயத்து. இஸ்லாம் வந்து யாரையும் வந்து ஃபஸ்ட்டு எதிர்க்காது. நல்லா புரிஞ்சுக்கணும். யாரையுமே நம்முடைய எதிர்க்கிறது. ரசூல் அபூஜைலுக்கு எதிரியா? ஃபிரௌனை எதிர்க்க போனாங்களா மூசா அலைஹிஸ்ஸலாம்? ஃபிரௌனுக்கு உபதேசம் பண்ண போனாங்க. நிஜமாலுமே டமாசெல்லாம் கிடையாது. அவன் ஏற்றுக்க மாட்டான்லாம் போல, ஏற்றுக்க வைக்கணுன்ட்டு தான் போனாங்க. அவன்கிட்ட தான் போய் முதல்ல கன்வின்ஸ் பண்ணுறாங்க, ஏற்றுக்கோ, இது கரெக்டு, இது தப்பு, முதல்ல அது முதல்ல நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா சிம்பிளாக இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம். அதுதான் அவங்க செலக்ட் பண்ண ஆப்ஷனு. இந்த பிரச்சனையை ஆனால் அது நடக்காதுங்கிறது தனி விஷயம். உலகத்தில் இது வரைக்கும் எந்த ஃபிரௌனும் வந்து சொன்ன உடனே என் அறிவு கண்ணை திறந்துட்டப்பா நீ வா, இனிமேல் வந்து நீ சொல்கிற ஃபாலோ நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னா எவனும் எந்த அநியாயக்காரனும் பண்ண மாட்டான். ரொம்ப ரேரு. ஏதோ ஒன்று நடந்திருக்கும் வரலாற்றில். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ணாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, திலாவத் ஆயத் தான். அங்கே ஃபிரௌன் முன்னாடி என்ன நடந்துச்சு, திலாவத் ஆயத். நான் வந்து அல்லாஹ் வந்து நீ வந்து நபியாக தேர்வு பண்ணியிருக்கான், ரசூலாக தேர்வு பண்ணியிருக்கான், உன்னை உங்கள்கிட்ட போக சொல்லி என்னை அனுப்பியிருக்கேன். அப்போ இதுதான் நடந்துச்சு. ஃபஸ்ட்டு விஷயம், இங்கேயே கான்ஃப்ளிக்ட் ஸ்டார்ட் ஆயிடும். அப்போ முதல் பிரச்சனை கிளப்புறது யார் அப்படின்னா இந்த திலாவத் ஆயத். இந்த திலாவத் ஆயத்தில் என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவே நம்மளை வந்து வேறு மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது, அது வந்து மனிதனை வந்து மனிதனுடைய அந்த மனசாட்சியை வந்து உசுப்பி விட்டுரும். அவன் பாட்டுக்கு தூங்கிட்டு இருப்பான், பெணமாட்டம் வாழ்ந்துட்டு இருப்பான். அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கோர் மனசாட்சியை அது போய் உலுக்கி எடுத்துரும். உலுக்கி எடுத்து அந்த மோரல் வேல்யூஸ், அந்த ஹியூமன் வேல்யூஸ், அந்த அடிப்படையான அந்த இயல்பான அந்த ஃபித்ரத்தினுடைய அந்த கேள்விகள், ஃபித்ரத் சார்ந்து நிறைய கேள்விகள் இருக்கும். நான் யாரால் படைக்கப்பட்டேன், நான் எதற்காக படைக்கப்பட்டேன், என்னுடைய தொடங்கும் இடம் எது, என்னுடைய போகும் இடம் எது, இது எல்லாமே வந்து ஃபித்ரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கேள்விகள். இந்த கேள்விக்கு வந்து சொல்யூஷன் கொடுக்கும். இது வேறு எவனாலையும் கொடுக்க முடியாது. அதான் நான் சொல்கிறேன், இந்த 4 கூட்டத்துக்குள்ளே நீ சமூகம்னா நீ இதுதான் அப்படின்னா, இதில் ஏதோ ஒரு பேஜில் இந்த 3 பேர் ஒன்றாக முடியுமா? இப்போ இன்றைக்கி உலகத்தை பார்த்து, இஸ்லாத்தை பார்த்து ஏன் பயப்படுறாங்க, இஸ்லாத்தை பார்த்து ஏன் பயப்படுறான்? ஊருக்குள்ளே இருக்கிற ஒரே ப்ராடக்ட்டை வந்தாங்க. இவன் என்ன சொல்கிறான், ஒரு நிறம் இருக்கிறவனெல்லாம் ஒரு சமூகங்கிறான். அப்போ மற்ற நிறம் இருக்கிறவன் ஒன்றாக முடியுமா? ஒன்றாக முடியாது. அப்போ ஒரு மொழி பேசுகிறவனா ஒரு சமூகங்கிறான், இன்னொரு மொழி பேசுகிறவன் ஆகவே முடியாது. அதே மாதிரி இந்த வம்சம், ஒரு வம்சத்தில் இருக்கிறவங்களாம் ஒரு சமூகம் அப்படிங்கிற குருது இந்த இனம் அப்போ இன்னொருத்தன் ஆக முடியுமா? ஆக முடியாது. தேசம் இது இருக்கதே இருக்குது. அதை விட எல்லாத்த விட சிக்கலானது இது. எது தேசங்கிறதே ஆளாளுக்கு இப்போ அதுவே முதல்ல முடிவு பண்ணுங்கிறாங்க. இப்போ அமெரிக்காவை தான் சொல்கிறாங்களே, அமெரிக்காவுக்குள்ளே நீ வரக்கூடாதுங்க. அதை நீ சொல்கிற பார்த்தியா, நீயும் உங்கள் அப்பனும் திருட வந்த நாயங்கடா, வந்து ரொம்ப நாளாக தங்கிட்டிங்கிறதுனால இது ஒன்றுதாயிருமாங்கிறான். இவனே என்ன சொல்கிறான், கிரீன்லாண்டு எனக்குங்கிறான், டென்மார்க்குன்னா எங்கள் அரசாங்கத்தின் மீது நீ கை வைக்காத. இவன் கேட்குறான், டேய் எதிராக உன் அரசாங்கம், எங்களுக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடி கப்பலில் வந்துட்டீங்கன்னா அது உன் அரசாங்கம் ஆகிடும் வேணாம். நாங்கள் கப்பலில் வர்றதுக்கு முன்னாடி முதல்ல நீ லேண்ட் அடிச்சிட்டா டென்மார்க்கு பார்த்து சொல்கிறான். அதனால் அது ஒன்றுதாயிருமா? அண்ணன் கேட்குறல கொடுத்துட்டு போ அப்படின்னு கேட்குறேன்ல, தேவைப்படுதுங்கிறல்ல, கொடுத்துட்டு போ. இத்தனை நாள் கேட்டனா இல்லை. அப்போ இந்த 4 கேட்டகரியில் எவனாவது ஒருத்தன் எங்களோட சேர்ந்துருன்னு எவனையா இந்த 3 பேரை கூப்பிட முடியுமா? எப்படி சேர முடியுமோ இல்லை அது சொல்லு. இந்த ஆர்குமெண்ட்டு நீ 4 அப்போ நீ 4 ஆர்குமெண்ட்டு தூக்கி போட்டான்னா மட்டும்தான் உன்னால் சேர முடியும். அப்போ அந்த மாதிரி ஒரு ஆர்குமெண்ட்டு எங்கே இருக்குது? எத்தலோ அலையும் ஆயாத்தையும் தவிர வேறு யார்ட்டையுமே, திலாவத்தை ஆயாத்தை தவிர வேறு யார்ட்டையுமே கிடையாது. அதனால் பயப்படுறான். புரியுதா இல்லையா? நீ என்ன நினைக்கிற? இதெல்லாம் சொன்னால் நம்புவானா? ஒரு ஆண் ஒரு பெண்லேருந்து வந்தான், அவன்லாம் எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி குரங்குலேருந்து வந்ததுன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கான். அவங்ககிட்ட போய் நான் போய் ஒரு ஆண் ஒரு பொண்ணுக்கு பிறந்தா அப்படின்னா அவன் 1008 கேள்வி அதுக்கப்புறம் கேட்பான். அதுக்கெல்லாம் போய் ஹோமோசேப்பியன்னா என்ன, அதுன்னா என்ன, இதுன்னா என்ன, கார்பன் டேட்டிங்னா என்னன்னு தெரியுமா உனக்கு?
அவன் 1008 கேள்வி கேட்பான். போய் பிரச்சாரம் பண்ணுறவங்கெல்லாம் சாதாரண ஆளா சமாளிக்க முடியும் ஓரளவுக்கு. அதான் சொல்கிறேன், ஏத்திசம் அது மாதிரி வச்சு நம்ம ஒட்டிருக்கலாம். அடுத்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் சோஷியல் ஜஸ்டிஸ்லாம் போனீங்கன்னா லாக் பண்ணி உட்கார வச்சுருவாங்க ஊமை குத்தா. இது இத்தனையும் அவன் ஒரு ஷமாயில் நதிவி அவங்களாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து மோகன்லாலுடைய கவர்மெண்ட்லாம் ப்ரைஸ் பண்ணிலாம் நிறைய பேசியிருக்கிறாரு. பாருங்கள், இவர் காலத்தில் நாங்கள் இவ்வளோ ஜெயித்தோம், எக்ஸ்பான்ஷன்லாம் பெருசு பண்ணுறது. அப்படி பார்த்தா அப்புறம் ட்ரம்ப் காலத்தில் அப்புறம் கிரீன்லேண்ட்லாம் ஜெயிக்க போகிறாங்க. அதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும்? ஜெயிக்கிறதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நீதியானது ஒரு 100 ஏக்கர்லையாவது நீங்கள் நீதியை நிலைநாட்டினீங்களான்னு தான் பார்க்கணும். 1000 ஏக்கரில் வந்து என்னத்தை நிலைநாட்டினீங்கிறதெல்லாம் அங்கே பிரச்சனை கிடையாது. அப்போ இந்த அடிப்படை பயம் ஏன் பயப்படுறாங்க? திலாவத்து ஆயாத்து அவ்வளோ பவர்ஃபுல், சாதாரண விஷயம் கிடையாது இது. மனிதனா அவனுடைய அந்த கோரை வந்து தட்டி செதுக்கி விட்டுரும். அதனால தான் நம்மளை என்ன பண்ணுறான், அண்டர் எஸ்டிமேட் பண்ண வைக்கிறான் சைத்தான்கிட்ட போய் குரானை தாவாக்கும்பார். குரானை தாவாக்குறாரு என்னடா அது, என்ன குரானை வச்சு எப்படி தாவா பண்ண முடியும்? மக்களுக்கு தெரியாது. அதனால தான் என்ன பண்ணுறான், ஆளால் லிட்ரேச்சரை எழுதி தள்ளுறான். போனீங்கன்னா ஒவ்வொரு பதிப்பகத்துலையும் இவ்வளோ புக்கு கிடக்கு. அங்கங்கே போங்க, புக் ஸ்டாலுக்கு போங்க பாருங்கள், பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு புக் இருக்குது. ஃபுல்லாக படிச்சிங்கன்னா சத்தியமாக பைத்தியம் பிடிச்சிடும். படிக்காதது ஒரு காலத்தில் குறையாக இருந்துச்சு, இன்றைக்கி படிச்சிங்கனாலும் பிரச்சனை தான். அது மாதிரி தான் இருக்குது. ஏன்னா எதை படிக்கிறதுங்கிறது தெரியாது. அப்போது அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இப்போது இது ஒரு மெயினான விஷயம். எல்லாம் என்ன சொல்கிறேன், முதல் விஷயம் இது. இப்போ இந்த எத்துல் அலைஹிம் ஆயாத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்ன இருக்குது, யாரும் வந்து நம்ம எதிர்க்கிறதுக்காக நம்ம எந்த சித்தாந்தத்தையும் நம்ம எதிர்க்கல. எல்லாருக்கும் சமமாக நம்ம எடுத்து முதல்ல தாவாக்கு. இதுதான் இருக்கிறதுலே ரொம்பவும் உன்னதமான ஒரு பணி. யாரையும் வந்து நம்ம வந்து நண்பனாகவும் பார்க்கல, எதிரியாகவும் பார்க்கல, சமமாக அறிவிச்சிடுறோம். நீங்கள் வந்து அபூஜெயிலுக்கும் எடுத்து சொல்லிடுறீங்க, அபூபக்கருக்கும் சொல்லிடுறீங்க. அபூபக்கர் ஏற்றுக்கிட்டார், அபூஜெயில் எதிர்த்தான். அது அவனுடைய சாய்ஸு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அபூபக்கர் இடத்துல எவ்வளோ அக்கறையாக சொன்னாங்களோ அதுக்கு கொஞ்சமாவது குறைவாக அபூஜெயில்கிட்ட சொல்லியிருப்பாங்களா? அதே அளவு அக்கறை தான் இங்கேயும் காமிச்சிருப்பாங்க. இவனுடைய திமிரு, இவனுடைய பெருமை, இவனுடைய தலகணம், அகம்பாவம் இவனுக்கு தெரியும். இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணால் என்னெல்லாம் இவன் இழக்க வேண்டியது வரும்ன்ட்டு, உலக லாபங்கள். அநீதியாக சில கூடுதல் ப்ரிவிலேஜஸ் இவன் கெயின் பண்ணி வச்சுருக்கான். அந்த கூடுதல் வசதிகளை வந்து இவன் இழக்க வேண்டியது வரும். அதனால் இவன் என்ன பண்ண, ரசூல்லா வந்து அவன் வந்து எதிர்க்கிறான். இப்போ இதை பற்றி பொறுத்த வரைக்கும் குர்ஆன் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறை தூதர்கள் அனைவரும் நற்செய்தி அறிவிப்பவர்களாகவும் எச்சரிப்பவர்களாகவும் அனுப்பி வைப்பட்டார். ஃபஸ்ட்டு நற்செய்தி, இந்தாப்பா அல்லாஹ் செஞ்சுருக்கான், அல்லாஹ்வை கட்டுப்பட்டுக்கோ. என்ன கிடைக்கும்? இங்கேயும் நல்ல வாழ்வை, நீதியான ஒரு வாழ்வு கிடைக்கும், நிம்மதியான வாழ்வு கிடைக்கும். மறுமையில் உன்னுடைய பலன்களுக்கு, உன்னுடைய அமல்களுக்கு தகுந்த மாதிரி சொர்க்கம் கிடைக்கும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே குட் நியூஸ் தான். எடுத்தோன்னே வார்னிங்லாம் கிடையாது. ரெண்டாவது, இதை ஏற்றுக்க மாட்டேன், மீதி அநியாயம்தான் பண்ணுவேன், அதை அடுத்தவனை பாதிக்கிற அளவுக்கு நீ அநியாயம் பண்ணுவேன், அப்போ வார்னிங் வாங்கிக்கோ. வார்னிங் எச்சரிப்பவர்களாகவும் அனுப்பிவிடும். எச்சரிக்கை அடுத்தது தான் இது நடக்குது. இது 4வது அத்தியாயத்தில் 165. அப்போ புரிஞ்சுங்க, குர்ஆனோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த பணியும் இதுதான். இறை தூதர்கள் அனைவரும் எதுக்கு அனுப்பப்பட்டாங்க? நற்செய்தி கூறுவார். எடுத்தோன்னே நற்செய்தி தான் சொல்லுவாங்க. நற்செய்திக்கே நீ ஏற்றுக்கிட்டேன்னா வேலை முடிஞ்சுது. நீயும் பங்காளி, நானும் பங்காளி, முடிஞ்சு போச்சு. எல்லாரும் சேர்ந்து இந்த உலகத்தை சரியாக நிர்வாகம் பண்ணலாம் வா. அதே வந்து பார்த்திங்கன்னா 1856 இது வந்து அல்லாஹ் சொல்கிறான், நற்செய்தி அறிவிப்பதற்கும் அச்சமுட்டி எச்சரிக்கை செய்வதற்குமே அன்றி வேறு எந்த நோக்கத்திற்காகவும் நாம் தூதர்களை அனுப்புவது கிடையாது. இந்த 2 பர்பஸ் தான், நற்செய்தி அறிவிப்பது, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வது. இந்த 2 நோக்கத்தை தவிர வேறு எந்த நோக்கத்திற்காகவும் நாம் தூதர்களை அனுப்புவது இல்லை. இந்த 2 தான் வேலை, ரசூல்களுடைய வேலை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தோம் அல்லாஹ் சொல்கிறான், இந்த குர்ஆனை நாம் சத்தியத்துடனேயே இறக்கி அருளினோம், இது சத்தியத்துடன் தான் இறங்கி அருளது. மேலும் நபியை நாம் உம்மை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நற்செய்தி அறிவிப்பதற்கும் ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு எச்சரிக்கை செய்வதற்குமான அன்றி வேறு எதற்காகவும் நாம் அனுப்பவில்லை அப்படிங்கிறான். இது 17 105 வந்து அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இதில் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, குர்ஆன் எத்துல் அலைஹிம் ஆயாத்தீம்ங்கிறது ஃபஸ்ட்டு எடுத்தவுடனே அவனை வந்து தோளில் கையை போட்டு அவனை வந்து புரிய வைக்குது. அதாவது முதல்ல யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோ. முதல்ல எடுத்தவுடனே நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ, பேசுகிற நான் யாருன்னு தெரிஞ்சுக்கோ, அல்லாஹ் யாருன்னு தெரிஞ்சுக்கோ.
இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம்னு முதல்ல பாரு. உனக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த உலகத்தை இந்த ஆங்கிளில் சிந்திச்சு பாரு. இந்த பாரு பூமியை பாரு, இந்த பாரு ஒட்டகத்தை பாரு, இந்த பாரு கடலை பாரு, இந்த பாரு மரத்தை பாரு, மழையை பாரு. உனக்கு என்னெல்லாம் டவுட் இருக்குதோ சொல்லு, அது எல்லாத்தையுமே நான் கிளியர் பண்ணுறேன். நான் அல்லாஹ் தான். இந்த இந்த உலகத்தை ஒருத்தன் செஞ்சானான்னு டவுட் இருக்கா, வா கிளியர் பண்ணுறேன். அப்போ நான் தான் செஞ்சேன்னு உனக்கு டவுட் இருக்கா, வா அதுவும் கிளியர் பண்ணுறேன். இத்தனை நாள் நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னு கேட்குறியா, வா அதுக்கும் கிளியர் பண்ணுறேன். அதனால் திடீர்னு மனித குலம் இவ்வளோ நல்லா இருக்கு, எனக்கு மட்டும் ரசூல் அனுப்புகிறேன். இல்லைப்பா, ஆளே நான் ரசூல் தான் அனுப்புனேன். ஆதம் நபி காலத்துலேருந்தே மனுஷனை நான் டச்சில் தான் வச்சுருக்கேன். ஏதோ அம்போன்னு போங்க, எக்கடோ கெட்டு வாழ்ந்துட்டு போங்கன்னு சொல்லி திடீர்னு வந்து ஐயோ ஏதோ தப்பாக இருக்கேன்னு சொல்லிட்டு நபிமார்களை களத்துலலாம் நான் இறக்கலை. ஆரம்பத்துலேருந்தே உங்களை வந்து நான் கைடன்ஸில் தான் வச்சுருக்கேன். நீங்கள் தான் அப்பப்போ கைடன்ஸ்லேருந்து வெளியே போகிறீங்க, மறுபடியும் நான் கொண்டாந்து இழுத்து விட்டுட்ருக்கேன். இதுதான் நடந்துட்டு. அப்போ எல்லா விஷயமும் குரான் வந்து கிளியர் பண்ணுது. அப்போ கிளியர் பண்ணி அவனுடைய அந்த 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 சிந்தனையை வந்து சரி பண்ணி விடுது. இப்போது இதுதான் நற்செய்தியுடைய வேலை, இதுதான் நபிமார்கள் செஞ்ச வேலை, இதுதான் நம்மளும் செய்ய வேண்டிய முதல் வேலை. இந்த திலாவத்தை ஆயத்தில் வந்து எடுத்திங்கன்னா முதல் விஷயம், நம்ம வந்து யாரையுமே வந்து எதிர்க்கக்கூடாது. முதல்ல வந்து எல்லாரையுமே நட்பு சக்தியாக தான் பார்க்கணும். எல்லாருக்குமே பொதுவாக நலம் நாடுபவர்களாக தான் நம்ம வந்து இந்த செய்தியை வந்து கொண்டு போய் வைக்கணும். நம்முடைய அப்ரோச் எப்படி இருக்கணும் அப்படின்னா நசீஹத்து, நலம் நாடுபவர்களாக தான் இருக்கணும். நம்முடைய அப்ரோச் எப்படி இருக்கக்கூடாது, ஒரு அரகண்ட்டாவோ நான் வந்து கண்டதை அதாவது வெந்ததை தின்னுட்டு விதி வந்த சாகிறதுன்னு திரிஞ்சு எதுக்கு பிறந்தீங்க என்ன தெரியாமல் அப்படியே, அது அவங்களுடைய மிஸ்டேக்லாம் கிடையாது. ஏன்னா நாம் ஒழுங்காக வேலை செய்யலை, அதனால் அவங்க அப்படி இருக்காங்க. அதுக்கும் சேர்த்து நம்மளை தான் நம்ம வந்து குறை சொல்லிக்கணும். அப்போ நம்மளுடைய அந்த ரோல் எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு அட்வைஸ் பண்ணுறது தான். ஏன்னா நபிமார்கள் அப்படி தான் அனுப்பப்பட்டேன். அப்போது குரான்லேருந்து நம்ம வந்து அந்த அட்வைஸ் பண்ணணும். இதில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே வந்து ஏன் வந்து குரானுடைய அந்த தாவா வந்து முக்கியம்னு சொல்கிறேன். ஏன்னா மௌலானா மௌதூதியுடைய தாவத்தை ஏற்றுக்குங்கன்னு சொல்கிறேன்னு வச்சுங்க. குரான் சொல்லக்கூடிய தீமை மௌலானா மௌதூதி சொல்கிறாருன்னு வைங்க. மௌலானா மௌதூதியுடைய பேச்சு கேளுங்கன்னா, மௌதூதி காலத்தில் வாழ்ந்துட்டு இருந்த சமறிஞர்கள் ஏற்றுக்குவாங்களா? அபுல் கலாம் ஆசாத் நம்பர் அது நேற்று பிறந்த பையன், அவன் சொல்கிறது நான் கேட்கணும் நம்பர். நமக்கு காகிதமில்லத்தை நம்பர், அவர் ஒரு தத்துவம் பேசுவார். அப்புறம் நிறைய பேர் ஆளுக்கு இருப்பாங்க. அதே மாதிரி யாருக்குமே ஒரு மனுஷனை ஃபாலோ பண்ணுறதுன்னா அவனுக்கு ஒரு இழிவு இருக்கத்தான் செய்யும். நான் எதுக்கு அவனெலாம் போய் கேட்கணும்? இல்லைங்க நீங்கள் முதல்ல அவரை படிங்க. நான் எதுக்குங்க அவரை படிக்கணும்? நான் எதுக்குங்க அவர் பேசுகிறத கேட்கணும்? நான் எதுக்குங்க அவர் சொல்கிறத சிந்திக்கணுமா? யாருக்குமே வந்து தன்னுடைய அந்த பொசிஷனை, அதாவது தனக்கு அட்வைஸ் பண்ணுறவன் அட்வைஸ் பண்ணிங்கனால நீ அவனுக்கு மேலே இருக்கீங்கன்னு அர்த்தமா இல்லையா? ஒருத்தர் போய் நீங்கள் அட்வைஸ் பண்ணிங்க, அவன் என்ன நினைப்பான், நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ண வந்துட்டியாம்மா. நம்ம அட்வைஸ் எவன் கேட்பான் பாருங்க. எவன் நம்மகிட்ட எஸ்கேப் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லையோ, எவன்லாம் நம்மகிட்ட லாக் ஆகிட்டானோ, நான் ஒரு 5000 ரூபா வேணும், அப்படியா உட்காரு. இப்போ இவனை வந்து இந்த உலக வாழ்க்கையின் தத்துவம் என்ன தெரியுமா, நீ சொல்லுத்தல கடைசியாக கொடுத்துருவில்ல. என்னன்னா அட்வைஸ் யார் கேட்பான்? எவன்லாம் லாக் ஆகியிருக்கிறானோ அவன் தான் கேட்பான். ஃபஸ்ட்டு அட்வைஸ் பண்ணுவோம். முரண்டில் இருக்கும்போது மனசு மாறிடுச்சு, அதுக்கப்புறம் தேடி கல்வி படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அப்போ உங்களுடைய மனநிலை மாறிடும். அதுக்கப்புறம் நீங்களாக வலுக்கட்டாயமாக தேடி கற்றுக்க ஆரம்பிச்சிருவீங்க. அது வேறு விஷயம். வழிகேட்டில் இருக்கும்போது நம்ம யார்கிட்ட அட்வைஸ் கேட்போம்? ஒருத்தன் இவனா லாக் பண்ணிட்டானா, போயிட்டு இவன்ட்டுலாம் போயிட்டு சம்பளம் நாளில் இருந்துச்சுன்னா இவன் பெரிய தத்துவனே ஆயிரும். அப்போ யாருக்குமே இருந்தாலும் அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். இஸ்லாம் வந்து முதல்ல அந்த கில்ட்டு ஃபீன் உடைக்குது. போய் மூசா பேசுகிறாரு, மூசாவாக பேசலை, அல்லாவுடைய வேலைக்காரனாக போகிறாரு. இவர் தாழ்ந்து போயிட்டார். இவர் என்ன சொல்கிறார், எனக்கு வேலை ஆர்டர் போட்டான்ப்பா ஒருத்தன். அப்படியா, நீயே அவன் ஆர்டர் தான் ஃபாலோ பண்ணுறியா? அப்போ வா அவன் என்ன சொல்கிறான்னு கேட்போம். அப்போ காது கொடுத்து ஃபஸ்ட்டு கேட்போம். அப்போ வானத்திலிருந்து உங்களுக்கு செய்தி வருதுன்னா டைரெக்டாக நீங்கள் அல்லாட்ட தான் பேசுகிறது தான் விரும்புவீங்க. அப்போது இஸ்லாத்துடைய பிரச்சாரம் எப்படி இருக்குன்னா, குரான் வளர்மா டைரெக்டாக இருக்கும்போது அதோடைய ஏற்கிறதுக்கான பர்சன்டேஜ் அதில் ஜாஸ்தி. ஏன்னா அது ஏன் பேச்சு கிடையாது, அல்லாவுடைய பேச்சு. டைரெக்டாக உங்களை பார்த்து பேசுகிறேன், என்கிட்ட பேசலை. புரியுதா? இது கூட சிக்கல் தான். எது அது என்ன, அல்லாஹ் உன்னையை செலக்ட் பண்ணி என்கிட்ட வந்து பேச சொல்கிறது, என்னையை செலக்ட் பண்ணி உங்ககிட்ட பேச சொல்லலாம் இல்லையா? இதுதான் ஃபிரௌனுக்கு பிரச்சனை, அபூஜெயிலுக்கு இதுதான் பிரச்சனை. அதான் சொல்கிறேன், தாயிஃபில் இருக்கிற அந்த பெரியவர் அவர் வந்து சொன்னார்னா நான் கேட்பேன், அல்லது மக்கால் இருக்கக்கூடிய இந்த பெரியவர் சொன்னால் அவங்க கேட்பாங்க. அவரையும் விட்டுட்டு எங்களையும் விட்டுட்டு நடுவில் ஒன்றையும் பிடிச்சி எல்லாம் செலக்ட் பண்ணி
அது கடைசியாக பார்த்தீங்கன்னா தாயிஃப்காரனும் கேட்க மாட்டேங்கிறான், மக்காக்காரனும் கேட்க மாட்டேங்கிறான். ரெண்டுக்கு நடுவில் இவர் இந்த பக்கம் அந்த பக்கம் சுற்றிட்டு இருக்கிறாரு. அதுக்கு அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கணும், முதல்ல தாயிஃபில் செலக்ட் பண்ணியிருக்கணும், இல்லைனா எங்களை செலக்ட் பண்ணியிருந்தால் வேலை முடிஞ்சிருக்கும். ஈஸியாக எப்படி வேலை ஆகணும்னு நல்லா விட்டுட்டு டிஃபிகல்ட்டாக எப்படி ஆகிட்டு இருக்குமோ அந்த ரூட்டில் எல்லாம் போயிட்டுருக்கான்னு சொல்லி இவனுங்க பிரச்சனை. அப்போ என்ன விஷயம்னா, யாராக இருந்தாலும் முதல்ல வந்து அந்த டாப் லெவல் மீட்டிங் தான் நம்ம விரும்புவோம். இந்த பக்கம் நான் ஹெட்டு, அந்த பக்கம் யார் ஹெட்டு, நீ பேசாத அவனே பேச சொல்லுங்க, யாராக இருந்தாலும் அதான் பண்ணுவோம். இப்போ இதனால தான் திலாவத்து ஆயத்தை கொண்டு போய் வச்சுரு, நீ பேசவே பேசாத, குரானை கொண்டு போய் வச்சிரு, திலாவத்து ஆயத்தை வச்சிரு, எடுத்து பப்ளிக்காக அந்த அட்வைஸ் வச்சிரு, ஆயத்தை எடுத்து பேசு, வேலை முடிஞ்சுது. நீ உன்னுடைய பிரச்சாரமாக அதை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடாது, அல்லாவுடைய பிரச்சாரமாக நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு விஷயம் நம்மகிட்ட வந்து அந்த ஆதிக்கம் இருக்கக்கூடாது. தம்பி நாளையெல்லாம் இங்கே தான் நீ வந்து வேலை செஞ்சாகணும், நாங்கள் தான் சீனியர்லாம் நீங்கள் பேசக்கூடாது. அவங்க வந்தாங்கன்னா குவாலிட்டி மட்டும் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா அவங்க டக்குன்னு ஒரே நாளில் உங்களோட சீனியர் ஜாபில் அவங்க உட்காருவாங்க. ஈசா நபியெல்லாம் வந்தாங்கன்னா என்ன படிப்படியாக வளருவாங்களா? ஒரே நாளில் அவங்களாம் லீடர்ஷிப்புக்கு வந்துடுவாங்க. யார்? ஈசா நபியாக இருக்கட்டும், மாதி அலைஹிஸ்ஸலாமாக இருக்கட்டும், அவங்களாம் ஒரே நாள் லீடர்ஷிப்புக்கு வந்துடுவாங்க, டைரெக்டாக வந்து உட்காந்துருவாங்க. அப்போ இங்கே என்ன விஷயம்னா, இங்கே யாருமே வந்து அல்லாவோட டைரெக்டாக, அதாவது ஹெட் டு ஹெட்டு தான் பேச விரும்பும். அந்த டாப் லெவல் மீட்டிங் உங்கள்கிட்ட இந்த பக்கம் சீஃப் மினிஸ்டர், அந்த பக்கம் யார்? சீஃப் மினிஸ்டர் வரும். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் மினிஸ்டர் நீங்கள் அனுப்புனீங்க இந்தியாவிலேருந்து, அங்கே ரிசீவ் பண்ணுறது யார் வரும்? அமெரிக்காவிலேருந்து ஃபாரின் மினிஸ்டர் வரும். இங்கே நீங்கள் ராணுவ அமைச்சர் அனுப்புனீங்க, ராணுவ அமைச்சர் வருவோம். இங்கேருந்து பிரதமர் அனுப்பினா பிரதமர் அனுப்புவான். அதுதான் வந்து லெவல் ஆஃப் ப்ரோட்டோக்கால் வந்துருக்கு. அதே ப்ரோட்டோக்கால் தான் இஸ்லாத்தில். இப்போ மனிதனோட ஈகோவே நம்ம டச் பண்ணவே கூடாது. எடுத்தோன்னே குர்ஆன் ரெப்ரசன்ட் பண்ணும்போது ஈகோ டச் ஆகுது. இப்படி அல்லாஹ் சொல்கிறான், இந்த ஆயத்தில் அல்லாஹ் இப்படி சொல்கிறான், இந்த ஆயத்தில் குர்ஆன் இப்படி பேசுது, இந்த சூறாவில் குர்ஆன் இப்படி பேசுது, இதன் மூலமாக குர்ஆன் உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி, இது உங்களுடைய இறைவனிடமிருந்து உங்களுக்காக வரப்பட்டிருக்கு. நாங்கள் வெறும் வந்து அதில் கருவிகளாக செயல்படுறோம், அவ்வளோதான். எங்களுக்கு வந்து இதில் எதுவுமே கிடையாது, நீங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் அப்படிங்கிறது கொண்டு போய் அழகாக வச்சிட்டோம்னா அவங்களுக்கு வந்து அந்த ஈகோவே வந்து ஃபஸ்ட்டு வராது. அவங்க வந்து இந்த கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுறதாகவும் அவங்க நினைக்க மாட்டாங்க. இவங்கெல்லாம் நமக்கு சீனியர்னு நினச்சா பிரச்சனை, அது வேறு விஷயம். ஏன்னா நம்மளோட பெரிய சோதனை வேறு யாரும் கிடையாது. இல்லை இவனுங்க கூட எல்லாம் சேர்ந்து நம்ம வந்து ஒரு லைனில் நின்று தொழணுமாங்கிற மாதிரி தான் நம்ம ஆட்களோட சேட்டைகள் அந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக நாசம் பண்ணி வச்சுருக்கோம் இஸ்லாத்தை. அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இதுதான் வந்து இது குர்ஆன் வந்து வைக்கக்கூடிய சைக்காலஜியில் முக்கியமான சைக்காலஜி. அப்போ டைரெக்டாக அல்லாவையும் அபூஜஹலையும் கோத்து விட்டுருணும். நீ ஆச்சு அல்லாவாச்சு பதில் சொல்லி, நீ ஆச்சு ஃபிரௌன் ஆச்சு அல்லாவாச்சு பதில் சொல்லிக்கும். நான் வந்து இங்கே எனக்கு அந்த ரோலே கிடையாது. நீயா லீட் பண்ணி, அதான் ரசூலா சொன்னாங்க, நீங்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்குங்க, நாங்கள் சீனியரு நீங்கள் சீனியர் ஜூனியர்னுலாம் கூட நாங்கள் பேச மாட்டோம். நீங்கள் உடனே வாங்க, எங்கள் சகோதரர்களாக உங்களை ட்ரீட் பண்ணுவோம், நீங்கள் இஸ்லாத்தின்படி நடந்துக்குங்க. உங்களுக்கு எங்களை விட உங்களுக்கு அனுபவம் ஜாஸ்தியாக இருக்குது. எவ்வளோ விஷயங்கள் அவங்களாம் வந்து கிஸ்ரான சாதாரண விஷயமா? 400 வருஷமாக பாத்தில் ஒரு நிர்வாகத்தை மெயின்டைன் பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம். அதாவது ஒருத்தனை பிரெயின் வாஷ் பண்ணி அதாவது இராணுவத்தை வந்து சண்டை போட வைக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா? ஃப்ரீயில் கிடைக்கிறது இஸ்லாத்துக்கு மட்டும்தான் கிடைப்பாங்க இராணுவ வீரர்கள். மற்றதெல்லாம் வந்து நீங்கள் ஊட்டானும் அவ்வளோ பிரெயின் வாஷிங் பண்ணிங்கன்னா தான் நடக்கும். அப்போ அதுதான் அல்லாஹ் இந்த குர்ஆனில் சொல்கிறாங்க. உண்மையில் இந்த குர்ஆன் முற்றிலும் நேரான வழியினை காண்பிக்கிறது, மேலும் இதனை ஏற்றுக்கொண்டு நற்செயல் செய்பவர்களுக்கு திண்ணமாக பெரும் கூலி உண்டு என்று இது நற்செய்தி அறிவிக்கிறது. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இந்த குர்ஆன் நேரான வழி காட்டுது, இதை ஏற்றுக்குங்க, நற்செயலி பெறுவீங்க. அப்போ எல்லாம் சொல்கிறான். இப்போ டைரெக்டாக பேசுகிறான் பாருங்க. இப்போ முகமது ரசூல்லா கூட இங்கே சரியாவாக ஆறல, டைரெக்டாக அல்லா பேசுகிறான். ட்ரம்ப் வெர்சஸ் அல்லா, நேத்தன்யாஹு வெர்சஸ் அல்லா, எல்லாட்டையும் அல்லா டைரெக்டாக பேசுகிறான். குர்ஆனை இது இந்த ஆயத்து சொன்னால் நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது? அவன் நம்ம மதத்தில் சேருங்கன்னு நம்ம போய் கேட்குறது தான் பிரச்சனையே. அதுதான் அவன் கேட்காதங்கிறான். உனக்கு என்ன தகுதி இருக்குது என்கிட்ட பேசுகிறதுக்கு? அல்லாவுக்கு தகுதி இருக்குது பேசுகிறதுக்கு. அப்போ முதல்ல அல்லாவை ஜாயின் பண்ணி விட்றணும். இதுதான் வந்து மெயின் விஷயம். ஆனால் மறுமையின் மீது நம்பிக்கை கொள்ளாதவருக்கு துன்புறுத்தும் வேதனையை தயார்படுத்தி வைத்திருக்கிறோம் என்று அறிவிக்கிறது. இப்போ இந்த விஷயத்தில் அல்லாஹ் வந்து சொல்கிறான். அதே மாதிரி இது வந்து 17:9-10 18:1-2 அல்லாஹ் சொல்கிறான். புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே, அவனே தன்னுடைய அடியார் மீது இந்த வேதத்தை இறக்கியருளினான், எவ்வித கோணலையும் இதில் வைத்து விடவில்லை. இந்த குர்ஆனில் லூஸ் ஸ்டாக் கிடையாது, எரிச்சல் கிளப்புற ஆர்கியூமெண்ட்ஸ் கிடையாது, வேஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் கிடையாது, கடுப்பேற்றுற எந்த விஷயமும் கிடையாது, அதே மாதிரி பாரபட்சமான எந்த விஷயமும் கிடையாது.
எல்லாரையும் சமமாக நடத்தும். அப்போ இதில் எந்த கோணலையும் நீ பார்க்க மாட்டேன். புரியுதுங்களா? நீ அதான் சொன்னல, இந்த 4 கேட்டகரியில் இருக்கிறவங்க பாருங்கள், பாரபட்சம் இருக்குது. எங்களை தவிர மற்றவங்களாம் ஃபஸ்ட்டு. இந்த 4 பேரும் சொல்லுவான், அவன் என்னம்மா வந்தேறிம்மா, இங்கே பிறந்துட்டு அவனுக்கு என்னடா சிறப்பு, பதில் சொல்ல தெரியாது. இதுதான் கோணல். ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு, எந்த ஆர்குமெண்ட்டுக்கு வந்து உங்கள்கிட்ட வேலிட் ஆர்குமெண்ட் இல்லையோ அது கோணலான ஆர்குமெண்ட்டு. அதுதான் கிறுக்குத்தனமான ஆர்குமெண்ட்டு, லூஸ்தனமான ஆர்குமெண்ட்டு. ஜாதி வெறுக்கப்படுது பிறப்பின் அடிப்படையில். அப்போ பிறப்பின் அடிப்படையில் இருக்கிற எல்லா சிறப்பும் வெறுக்கப்படணுமா இல்லையா? எங்களுக்கு எது தோதா இருக்கோ அதெல்லாம் வெறுக்க மாட்டோம். எங்களுக்கு எது இப்போதைக்கு எதெல்லாம் பிரச்சனையாக இருக்கோ அதெல்லாம் இருப்போம். ஒரு கட்டத்தில் இது பெரிய இஷ்யூவாகி, எது நிலப்பரப்பு வந்து ஒரு பெரிய இஷ்யூவாகி பிறப்பின் அடிப்படையில் அப்போ பிரச்சனை இருந்துச்சுன்னா அப்போ அதையும் இருப்போம். அப்போ குரான் அப்படிலாம் கிடையாது. குரான் வந்து அது இஷ்யூ ஆகுதோ இல்லையோ, நாளைக்கு பெரிய பிரச்சனை ஆகிறதுக்கு முன்னாடியே எதிர்த்துரும். எதெல்லாம் தப்பாக அது பட்டியல் போட்டுரும். ஒரு காலத்தில் நடக்கும், அப்போ பார்த்துக்கலாம். பிரச்சனை வந்ததுக்கப்புறம் சால்வ் பண்ணுறது வந்து இஸ்லாம் கிடையாது. பிரச்சனை வராமலே முன்னாடி ப்ரொடெக்ஷன் பண்ணும். வந்தாலும் என்ன, அதை வந்து அதுக்கு வந்து ரீமெடி என்ன அப்படிங்கிறது அதுவும் வந்து குரானில் இருக்கும். அதான் சொல்கிறேன், இது முற்றிலும் சரியான விஷயத்தை கூறுகின்ற வேதமாகும். அல்லாவின் கடுமையான வேதனை குறித்து அவர் எச்சரிப்பதற்காகவும் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல் புரிவோருக்கு நிச்சயமாக நற்கூலி இருக்கின்றது என்பதை கற்றுத்தருவதற்காகவும் இது வந்திருக்கு. அப்போ இந்த விஷயம் வந்து புரிஞ்சுக்குது. குரான் டைரெக்டாக வந்து என்ன பண்ணுது, டைரெக்டாக வந்து கான்டாக்ட் பண்ண சொல்லுது. அதே மாதிரி குரானுடைய இன்னொரு திலாவத் ஆயத்துடைய முக்கியமான கண்டிஷன் என்ன அப்படின்னா அரபி மொழி. அது அல்லாஹ் சொல்கிறேன், எனவே நபியே நாம் இந்த வேதத்தை உம்முடைய மொழியில் இறக்கி அருளி எளிதாக்கி இருப்பது இரையச்சம் கொண்டவர்களுக்கு நீர் இதன் மூலம் நற்செய்தி அறிவிப்பதற்காகவும் மேலும் பிடிவாதத்தில் மூழ்கியிருக்கும் சமூகத்தை இதன் மூலம் எச்சரிக்கை செய்வதற்காகவுமே ஆகும். இது வந்து 1997 அல்லாஹ் சொல்கிறோம். எல்லாம் பாருங்க பனி இஸ்ராயேல் சார்ந்த வசனங்களாக தான் இருக்குது. 17, 18 எல்லாம் யூதர் அவங்களுடைய அவங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கப்பட்ட சூரா மரியம், சூரா கஹஃப் எல்லாம் அவங்களுடைய, அதாவது அந்த அறிவில் தேர்ந்தவர்கள் அவங்க தான் அந்த டைமில். இப்போ வரைக்கும் அவங்க தான். அதனால் வந்து அல்லாஹ் அவங்கள தான் மெயினாக அட்வைஸ் பண்ணுறான். டைரெக்டாக பேசுகிறான், நீ ஏன் முகம்மது கூட ஜாயின் பண்ணுறது தானே உனக்கு பிரச்சனை, ஏன் கூட ஜாயின் பண்ணுற, அன்சாருல்லாவும் மாதிரி அல்லாஹ் அதான் சொல்கிறான். அன்சாரே முகம்மதுன்னு குரானில் எங்கேயாவது இருக்கா? இல்லை, இருக்கா, தனி விஷயம். நபிக்கு உதவி செய்கிறதுங்கிறது தனியாக இருக்குது. ஆனால் அதை விட டைரெக்டாக தன்னுடைய அல்லாஹ் வந்து நிஸ்பத்தை ஏற்படுத்திட்டான்ல. அல்லாவோடவே அல்லாவுக்கே உதவி, அல்லாவுக்கே கடன், இப்படி தானே குரான் கேட்குது. அல்லாவிடத்துலேயே வியாபாரம், அல்லாவிடத்துலேயே ஒப்பந்தம். அவங்களுக்கு கூட எல்லாம் கண்ணியம் தானே படுத்துகிறான். டைரெக்டாக தூர்மலை உயர்த்தணும், அவங்ககிட்ட வேதத்தை கொடுத்தேன், டைரெக்டாக நானே உடன்படிக்கை போட்டேன், நானே வாக்குறுதி வாங்கினேன், நான் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை ஃபாலோ பண்ணுறேன், நீங்கள் எனக்கு கொடுத்த வாக்குறுதியை ஃபாலோ பண்ண, இப்படி தான் குரான் பேசுது. அப்போது அல்லாட்ட நீங்கள் என்ன சொல்லி ஈகோவை வந்து நீங்கள் கிளைம் பண்ண முடியும்? அல்லாஹ் உங்களை சார்ந்து இருக்கிறான்னா அல்லாவுடைய என்ன பலவீனம் உங்கள்கிட்ட இருக்குது பிடிக்கிறதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. எல்லா பலவீனம் நமக்கு தான் சொந்தம், அல்லாவுக்கு எதுவுமே கிடையாது. அப்போ அந்த அடிப்படையில் அல்லாஹ் என்ன பண்ணுறான், இது சொல்கிறான். அதிலே இந்த விஷயத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், அரபியை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். திலாவத்தே குரானில் அரபி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன், மீனிங்கை சேர்த்துருவாங்க காலத்தில், புரியுதுங்களா? எடிட்டிங் வந்து நடந்துகிட்டே இருக்கும். குரான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டியூனிங் வந்து பண்ணிகிட்டே இருப்பான். இந்த ஆயத்துக்கு கொஞ்சம் இந்த 4 ஐடியாலஜியில் ஏதோ ஒன்று மாற்றமாக இருந்துச்சுன்னா தூக்கிடுவாங்க. இந்த 4 சித்தாந்தம் இருக்கு பாருங்க, இதை வச்சுக்கிங்க. இந்த நாசமாக போன 4ன்னு ஒன்று இருக்குது. இந்த 4க்குள்ளே மேட்ச் ஆகலைன்னு வச்சுக்கிங்க, மாற்றிடுவானுங்க முஸ்லீமுங்க. அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அது வந்து பூனும் சொல்லலாம், புஷ்பம்னு சொல்லலாம் அப்படின்றோம். அதனால் பிரச்சனை என்னென்னா, பூவா புஷ்பமாக அரபி முடிவு பண்ணிட்டா அது நீ முடிவு பண்ணாத, புரியுதா? அதனால் பாருங்கள், வெள்ளைக்காரங்களுக்கெல்லாம் அது ஒரு மேட்ரே கிடையாது. 1 மாதம் 2 மாதம் டாஸ்க் அவங்க முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க அரபி கற்றுக்கிறதெல்லாம். ஒரு அம்மாவோட தமிழில் ஒரு இங்கிலீஷில் ஒரு வீடியோ லீவ் வந்து தமிழ் டப் பண்ணி போட்டிருந்தான். ஒரு அம்மா வந்து சொல்லுது, நான் வந்து குரானை படிக்கணும்னு விரும்பினேன், பார்த்தா அதுக்கப்புறம் வந்துட்டு நான் மொழிபெயர்ப்பு படித்தேன், எனக்கு திருப்தியாக இல்லை, அதனால் நான் டைரெக்டாக லாங்குவேஜுக்கு போய்ட்டேன். அந்த அம்மாவுக்கு இருக்கும் வயசு ரொம்ப. என்ன நம்ம ஆளுங்க வந்து அரபியில் ஓதுறதே பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நினச்சி இன்றைக்கி வைப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதான் சொல்கிறேன். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அரபி வந்து மஸ்ட்டு. இந்த பெரிய பெரிய திங்கர்ஸ் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் அது ஒரு மேட்ரே கிடையாது. இந்த ஃபாரின் இந்த அந்த டிபார்ட்மெண்ட்டு போடுவாங்க. மிடில் ஈஸ்ட்டுக்கு வந்து அமெரிக்க தூதராக போடுவான், அதுக்கப்புறம் போய் அவன் அரபி கற்றுக்கு போவான். போஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் அரபிக்கு போவான். என்ன ஆப்ஷனல் செலக்ட் பண்ணி அவன் பாட்டுக்கு அரபி கற்றுட்டு போயிட்டே இருப்பான். அது ஒரு மேட்ரே கிடையாது. நம்மகிட்ட ஸ்ட்ரக்சரே கிடையாது.
அவங்களுக்கு கற்றுக்கிறது ஒரு மேட்ரு கிடையாது, நமக்கு கற்றுக் கொடுக்குறதுக்கே ஒரு மேட்ரு கிடையாது. நம்மக்கிட்ட எதுவுமே அந்த மாதிரி ஒரு ஒரு இது என்ன இருக்குது, நம்மகிட்ட ப்ரோக்ராம் இருக்கா? ஏதாவது மதரசால போய் வந்து ஒரு இன்டெலெக்சுவல் பீப்புள் கற்றுக்க முடியுமா? ஒன்று நீ முழு துறவியாக மாறணும். எல்லாத்தையும் வந்து கலர் ட்ரெஸ் தூக்கி போட்டு ஒயிட் அண்ட் ஒயிட்டை போட்டு அந்த ட்ரெஸ்ஸுக்கு நீ வந்துடணும். வந்துட்டீன்னா அதுக்கப்புறம் உன் லைஃப் மொத்தமும் நீ அடுத்தவனை சார்ந்து தான் இனிமேல் இருக்க போகிறேன். அப்போ எங்கேருந்து நீ ஹக்க போய் உன்னால் வந்து சாலிடாக பேச முடியும்? புரியுதா? சில பேர் ஃபுல் டைம் செலக்ட் பண்ணி போகிறாங்க, போட்டும் அல்ஹம்துலில்லாஹ், அது பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் ஃபுல் டைம் மட்டும்தான் நீ செலக்ட் பண்ணணுன்னு ஒரே ஆப்ஷன் வச்சுருக்கிறீல்ல, புரியுதா இல்லையா? மல்டி சாய்ஸ் நீ கொடுக்கணுமா இல்லையா? ஒரு டாக்டருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும்ல. டாக்டர் படிச்சார், அப்போ தான் இத்தனை நாள் விட்டுட்டு வந்து அவன் மார்ஷால் சேர்ந்துருவாரா? இல்லை அவர் வந்து 40 வயசில் ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்துட்டார், வரும்போது டாக்டராக இருக்கார், அவர் வந்து குரானு படித்து ஒரு ஆலிமாக ஆகவே கூடாதா? ஆர்வம் இருக்கிறவங்க, இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, அறிவு இருக்கிறவங்க, இவங்க தானே களத்துக்கு வரணும். அதாவது தடுக்கிறதுக்கு உண்டான எல்லா வேலையும் பண்ணிட்டோம். இஸ்லாம் வளர்வதற்கு வாய்ப்பே இல்லாத விஷயங்கள் எல்லாத்தையுமே அணை போட்டு அடைச்சிட்டு அதுக்கப்புறம் இஸ்லாம் வளரலன்னா டே மூடி திறந்ததாண்டா வளரும், மூடி வச்சுட்டு தண்ணி ஊற்ற மாட்டேங்கிற, வெயிலும் கட்ட மாட்டேங்கிற. இதுதான் அல்லாஹ் பாருங்கள் இந்த இடத்துல சொல்கிறான், நீர் கேளும் நபியை, யாருடைய சாட்சி எல்லாவற்றையும் விட மேலானது என்று நீர் கூறும். எனக்கும் உங்களுக்கும் இடையே அல்லாஹ் சாட்சியாக இருக்கிறான். மேலும் இக்குரான் எனக்கு வஹி மூலம் அருளப்பட்டுள்ளது. ஏன் சொந்தம் கிடையாது, எனக்கே வந்து தரப்பட்டது தான். எதற்காக வேணில் உங்களையும் இன்னும் யாரையெல்லாம் இது எட்டுகிறதோ அவர்களையும் இதன் மூலம் நான் எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்பதால். இந்த ஆயத்தை படித்தா எவ்வளோ குஜாலாயிருவான் ஒரு ஆள் தெரியுமா? நம்ம ஆங்கிள்லேருந்து நினச்சி பார்க்கக்கூடாது. ஏன்னா நமக்கும் அல்லாவுக்கு இருக்கிறது, நம்ம என்ன நினச்சிக்கிறோம், அல்லாவுக்கு நம்ம விட்டால் வேறு கதியே கிடையாது, நம்மளை சொர்க்கத்தில் போட்டே ஆகணும்னு அல்லாவுடைய நிர்பந்தம் நம்ம நினச்சிட்ருக்குறோம். இதெல்லாம் வந்து இஸ்லாத்தை வந்து தெரியாத ஒருத்தருக்கு வந்து இந்த வசனம் எவ்வளோ உற்சாகம் தெரியுமா? அது டைரெக்டாக ஏன்டா பேசுகிறாங்களா? யார் சொல்கிறா? இன்னும் யாரையெல்லாம் அது எட்டுகின்றதோ, இன்னும் வரவே இல்லை, அவங்களையும் சேர்த்து கவர் பண்ணிவிட்டு குரான் வந்து பேசுது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட நம்ம இப்போ ரசூல்லா மேலே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அவன் சொல்கிறான், இவன் வந்து வஸ்வாஸ் ஏற்படுத்தி வச்சுருக்கான். நம்மகிட்ட என்ன, அவங்களோட ப்ராபகண்டா மிஷினரிக்கு எதிராக நம்மகிட்ட என்ன இருக்குது? பல திருமணம் பண்ணாங்க, சரியான விளக்கம் சொல்கிறோம். எத்தனை பேர் இருக்காங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுமியை திருமணம் பண்ணாங்க, அதோடைய விளக்கம் சொல்ல முடியுமா நம்மளால்? எத்தனை பேருக்கு தெரியும்? மரசாக்களில் படித்த மாணவர் ஆலிம்களுக்கே தெரியாது. அப்போது இதெல்லாம் வந்து அவனுக்கு ஒரு தடையாக இருக்கும்போது அப்புறம் பேசிக்கலாம்ப்பா, முகம்மது வந்து நான் ஃபாலோ பண்ணுறோன்னு இல்லையா, அது 2ஆம் பட்சம். இது உண்மை பேசுது, புரியுதா? ரசூலுடைய வாழ்க்கையை அப்புறமா வருவோம், அதுக்கப்புறம் குரானை வச்ச முடிவு பண்ணிடுவோம். இப்படிப்பட்ட குரானு முகம்மது சர்டிஃபிகேட் கொடுக்குது, அவர் தப்பான ஆளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்றோம். ஏன் அப்படின்னா எந்த நபியும் அல்லாஹ் சப்போர்ட் பண்ணணும்னு தேவையே கிடையாது. ஏன்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சப்போர்ட் பண்ணியும் குரான் பேசுது, கண்டிச்சும் குரான் பேசுது. ரசூலாவை சப்போர்ட் பண்ணியும் குரான் பேசுது, கண்டிச்சும் குரான் பேசுது. யூனுஸ் நபியை கண்டிச்சும், தன்னுடைய ரசூல் தான், ஆனால் அல்லாஹ் அதெல்லாம் பார்க்கல. என்ன இருக்கோ ஃப்ராங்காக ஓப்பனாக பேசுகிறான். முஸ்லீம்களை வந்து நயவஞ்சர்கள் இருக்காங்க, நயவஞ்சர்களை போட்டு உடச்சி விட்றான். அதான் நான் சொன்னல, குரான் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லோரும் சப்போர்ட்டர்களை மனசில் வச்சு தான் பேசுவாங்க. தொண்டர்களை வந்து தக்க வைக்கணுன்ட்டு. குரான் அப்படி கிடையாது. இஷ்டம்னா கேளு, கஷ்டம்னா போயிட்டே இரு, நீ இருக்கணும்லாம் எனக்கு அவசியமே கிடையாது, இப்படி பேசுவோம். அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இது யாரெல்லாம் இது டச் பண்ணுதோ குரானு, அது எல்லாருமே இதில் வந்து ஜாயின் பண்ணிங்க. அல்லாஹ்வும் உங்களுக்கும் எனக்கும் மத்தியில் சாட்சியாக இருக்கான். அப்போ இந்த விஷயம் டைரக்ட், இந்த பாண்டிங் இருக்குது பாருங்கள், இது வேறு எந்த தாவாவும் ஏற்படுத்தாத தாக்கத்தை அது ஏற்படுத்தும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மேற்கத்திய அறிஞர்கள்லாம் குரானை படிச்சுட்டு அப்படியே இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க. இப்போ அல்லாஹ் குரானில் என்ன சொல்கிறேன், எப்படி கிடையாது, இந்த சுப்பீரியாரிட்டிலாம் கிளைம்லாம் கிடையாது. இங்கே வாங்க பாருங்கள், பரிந்துரை எங்கேயுமே என்கரேஜ் பண்ணாது. குரானில் எங்கேயாவது இருக்கா? பரிந்துரையை பெற்றுக்கொள்ளுங்கள், சொர்க்கத்திலிருந்து விடுதலை வாங்கி கொள்ளுங்கள், உங்களுக்கு எந்த பொறுப்பும் கிடையாது, பொறுப்பு துறப்பு எங்கேயாவது கொடுக்கப்பட்டு ஒன்றும் கொடுக்கல. வெறும் களிமாவும் சொல்லுங்கள், எங்கேயா ஆஃபர் இருக்கா குரானில்? வெறும் தொழுதுட்டு வாங்க, வெறும் வந்து வழிபாடுகள் செய்யுங்க. எல்லாம் என்ன சொல்கிறான், எடுக்கிறதா ஃபுல்லாக எடுக்கலைன்னா ஓடி போய் சும்மா தொழுகை எடுத்துகிட்டு நோன்பு வச்சுட்டு இஸ்லாத்தோடைய பாதி முஸ்லீமு. அதாவது அந்த அல்லாமா இக்பால் ஒரு இது சொல்லுவார் கவிதையில், என்ன அப்படின்னா வசாசு அதாவது ஒரு பகுதி, அதாவது சில விஷயங்களில் முஸ்லீமாக இருக்க, சில விஷயங்களில் இந்துவாக இருக்க, சில விஷயங்களில் நீ யூதனாக இருக்க, நீ யாரா நீ அப்படிங்கிற, நீ யாருப்பா நீ வந்து இந்த போக்கில் பார்த்தா முஸ்லீமாக தெரியுற, இப்படி போகும்போது நீ திடீர்னு இந்துவாக மாறிடுற,
இப்படி போகும்போது இப்படியே நான் மெட்டீரியலிஸ்டிக்காக மாறிடுறேன், அப்படி போகும்போது துறவியாக மாறிடுறேன், பல வேஷம் போடுற நீயே அப்படின்னு இப்படி மாறிட்டே போகிறான். இப்போ குரான் எடுக்கும்போது நமக்கு ஒரு பேட்டர்னில் வந்துடும். அதனால் இந்த தாவத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயின் முக்கியப்படுத்துறது என்ன, நபிசுல்லாஸ்லம் மெயின் டூலாக பயன்படுத்தினது குரானை தான். நம்ம இருக்கிறதுலே வீக்கான டூலாக நம்ம பயன்படுத்துறது குரான். இஸ்லாம் அஹமது வந்து இதை வந்து சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, ஏன் இந்த அமைப்புகள்லாம் தோற்று போச்சு, ஜமாத் இஸ்லாமியாக இருக்கட்டும், வேறு அமைப்புகளாக இருக்கட்டும், இவனுங்களாக இருக்கட்டும், இவங்களாக இருக்கட்டும், ஏன் இவங்கெல்லாம் தோற்று போனாங்க? தோற்று போனது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்கள்ட்ட வந்து குரானிய கட்டமைப்பு அடித்தளம் இல்லை. இவங்ககிட்ட இருந்தது எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா, கேபிட்டலிசம், கம்யூனிசம், அக்கு வேறு ஆணி வேறாக பேசுவாங்க. என்ன சில அமைப்புகள் இருப்பாங்கள்ல, பக்கமாக பேசுவோம், உலக பொருளாதாரம்லாம் பேசுவாங்க. இவங்க கேட்பாங்க, எதுக்குறா எனக்கு அதெல்லாம், இங்கே என்ன தெரியுமா 77 பசார்லா சோதோடைய ஆட்சியில் இங்கே வந்துச்சு, வந்துட்டு போகிறேன்னா அதெல்லாம் நான் என்ன, எனக்கு எதுக்குறா தெரிஞ்சுக்கணும், நான் எனக்கு அவ்வளோலாம் எனக்கு எல்லாம் டைமெல்லாம் இல்லை, இருக்குது 1/2 மணி நேரம் டக்குன்னு ஏதோ ஒன்று சொல்லு அப்படிமா. அப்போ அங்கே ஷார்ட்டாக பேக்கேஜ் தான் பேச முடியும். அப்போது பெரிய அந்த நீட்டி மொழி அதுவே நமக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். அவங்களாம் வந்து வாயை திறந்தாலே வந்துட்டானா போட்டு அறுத்து தள்ளுவான். நம்ம கேட்குறோமோ கேட்கலையோ அவனுக்கு தெரிஞ்ச குப்பை எல்லாத்தையும் நம்ம மேலே கொட்டிகிட்டு போயிடுவோம். என்ன பிரச்சனைனா அவனுக்கு அவ்வளோ நாலேஜ் இருக்கான், அது நம்ம ஒத்துக்கணுமா? ஒரே விஷயம் சிம்பிளாகவும் பேச தெரியணும், விரிவாகவும் பேச தெரியணும். இல்லைன்னா உனக்கு பேச தெரியலன்னு சொல்லு. சிம்பிளாக எங்களால் பேசவே தெரியாது, எங்களுக்கு விரிவாக மட்டும்தான் பேசும். குரான் அப்படி இல்லை, எல்லாமே பேசும், சிம்பிளாக பேசுகிறோம். அல்லாஹ் பயந்துகொள், முடிஞ்சு போச்சு. விரிவாக கேட்டனா வா மொத்த குரான் இருக்கு. ஷார்ட் பேக்கேஜாக வேணுமா, அல்லாஹ் மட்டும் வணங்கு, போயிட்டாரு, அல்லாஹ் கட்டுப்படு, அல்லாஹ் ஃபாலோ பண்ணு. அல்லாஹ் எப்படி ஃபாலோ பண்ணுறது, வா லிஸ்ட் எடு, எது இதில் ஃபாலோ பண்ண போகிற சொல்லு. நீ யார் இப்போதைக்கு, நீ யார்? ஒரு தாய்க்கு மகனுக்கு என்ன கடமை சொல்கிறேன் எழுதிக்க, இதை ஃபாலோ பண்ணு. அப்போ கொஞ்ச நாள் பெருசாகிட்டியா, இப்போ யார்? நீ கணவன், மனைவிக்கு என்ன செய்யணும்னு சொல்கிறேன் நோட் பண்ணிக்க. இப்போ உன் தாய் மேலே உனக்கு என்னென்ன கடமை இருக்குதுன்னு நோட் பண்ணி. அப்படி விரிவாகிட்டே போகும். சிம்பிளாகவும் பேசும், விரிவாகவும் பேசும். இப்படி தான் வந்து குரான் இருக்குது. அப்போ குரானை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணணும், பிரச்சாரத்தை வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லாருமே ஒவ்வொருத்தருடைய அறிஞரை கொண்டு போய் முன்னிலைப்படுத்தாங்க. அதில் என்ன ஆச்சு, பிரச்சனை ஆயிடுச்சு. இவர் பார்வையில் மௌலானா மௌலானா மௌதூதி பெரிய அறிஞராக இருக்கலாம், இன்னொருத்தர் பார்வையில் அமீன் ஹசன் இஸ்லாமி பெரிய அறிஞராக இருக்கலாம். இப்போ என்ன ஆயிரும், இவர் பெரியவரா அவர் பெரியவரா, இதுதான் பிரச்சனை. இப்போ அடுத்து என்ன ஆயிரும், இவர் கொண்டாந்து இஸ்லாம் அஹமது காட்டுவார், இவர் பெரியவரா இப்போ இதுதானே பிரச்சனை. இப்போ இந்த அமைப்புகள் பேரை வச்சுக்கிட்டு இஸ்லாத்தை வந்து நாங்கள் சொன்னால் இந்த அமைப்பு வழியாக தான் சொல்லுவோம், இல்லைன்னா இஸ்லாத்தையே சொல்ல மாட்டோம், இந்த அமைப்புடைய பிரதிநிதியாக இருந்து தான் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே லாக்காகி நிற்கிறது என்ன, இந்த இடத்துல தான். எங்கள் அறிஞர் சிறந்தவர், எங்கள் அறிஞர் வந்து சிறந்த தோற்றுவித்தவர், இந்த அக்கப்போரில் வந்து மாட்டிக்கிட்டு பிரச்சாரம் வந்து நிற்கிது. அது ஒரு சகோதர அமைப்பு மத்தியில் பார்த்திங்கன்னா ஒரு நட்புறவும் இல்லை, ஒரு 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 புரிந்துணர்வும் இல்லை, மினிமம் அக்ரிமெண்ட்டும் இருக்காது. பார்த்திங்கன்னா பிச்சுக்கிட்டு போயிடும். வேணாமா சரக்கு இல்லாத பசங்க, அறிவும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, சும்மா இவன்லாம் வந்து ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு தாவா பண்ணி சுற்றுறான். இப்போ குரான் எடுத்து தாவா பண்ணுறது என்ன இருக்குது, குரானில் தாங்க தாவா பண்ணுறான், அதில் என்ன இருக்குது, யார் வேணாலும் பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம், முடிஞ்சு போச்சு. அப்போது குரானை பிரதானப்படுத்தியிருந்தோம்னு வச்சுங்க, இங்கே என்ன பிரச்சனைனா நம்ம பெரிய அறிவாளிங்கிறது வந்து அதில் எஸ்டாப்ளிஷ் ஆகாது. அந்த கிரெடிட்லாம் எங்கே போயிடும், குரானுக்கு போயிடும். இவ்வளோ அற்புதமான கருத்து நான் பேசலப்பா, குரான் பேசுது, ஓகே முடிஞ்சு போச்சு. அப்போ முடிஞ்சு போச்சு. எங்கே இப்போ புகழெல்லாம் எங்கே போயிடும், அல்லாவுக்கு போயிடும், அல்லாவுடைய வேதத்துக்கு போயிடும், அல்லாவுடைய ரசூலுக்கு போயிடும். அப்போ யாருக்கும் எந்த ஒரு ஈகோ கிளாஷ் வராது. அதனால தான் ரசூல்லாவுடைய பேட்டர்ன் என்ன வந்துச்சு, அது பண்ணதுனால என்ன பண்ணாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மவுத் ஆகிட்டாங்க. இப்போ அந்த மிஷனு ரசூலாவுடைய மிஷனாக அவங்க பார்த்தாங்களா சஹாபாக்கள்? ஏன் அவங்க அக்ரிமெண்ட் போட்டது ரசூல்கிட்ட கிடையாது, அல்லாட்ட. இவங்க விசாரிக்க போகிறது ரசூல் கிடையாது, அல்லாஹ். அதனால் இவங்க எங்கே லாக் ஆகிட்டாங்க பார்த்தீங்களா, கமிட்மெண்ட் எங்கே கொடுத்தாங்க, அல்லாட்ட கொடுத்தாங்க. அதனால் இவங்களுக்கு கமிட்மெண்ட் எங்கே ஆகிப்போச்சு, இங்கே ஆயிடுச்சு. அதனால தான் நம்ம வந்து எப்போவுமே இந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணணும். அதுதான் இஸ்லாம் அஹமது என்ன பண்ணுறாரு, அப்போது இந்த அமைப்புகள்லாம் வந்து எங்கெல்லாம் உயிர் விட்டுருச்சு, அப்போ நம்ம இதை எங்கே பண்ணணும் அப்படின்னா, அப்போ அவர் மறுபடியும் பெரட்டுறார், என்ன பண்ணுறது. அப்போ பிரச்சாரம் வந்து என்ன ஆகுது, பிரச்சாரம் வந்து ஒரு கட்டத்தில் தொய்வடையுது. ஏன் தொய்வடையுது, ரசூலுல்லாஹ் காலத்தில் பிரச்சாரம் தொய்வே அடையலை. ஏன் அடையலை, ஏன் விஷயம்னா அவங்க குரானை பிரச்சாரமாக ஆக்கினாங்க.
இப்போ மௌலானா மௌதூதியுடைய தாக்கம், அவர் வந்து ஒரு பேச்சு பேசுகிறாருன்னா 50s எப்படி இருந்திருக்கும் இந்த உலகம், அவருடைய சபை எப்படி இருந்திருக்கும். நீங்கள் அவர் புக்கு பேசுனா மௌலானா மௌதூதி யாருன்னு கேட்குறாங்க. இப்போ இன்றைக்கி இருக்கிற ஜென்ஜிஸு விஜய்க்கு ஓட்டு போடுற மக்கள்லாம் அவர்கிட்ட வந்து அதான் கேட்குறேன், எம்ஜிஆர் யாருன்னு அவருக்கு தெரியாது, சச்சின் டெண்டுல்கர் யாருன்னு அவருக்கு தெரியாது. இன்றைக்கி இருக்கிற டீமுக்கு அவங்கெல்லாம் வந்து அவங்க வேறு ஒரு கற்பனை உலகத்தில் அவங்க வாழ்ந்துட்டுருப்பாங்க. அந்த மாதிரி இப்போ லெகசி வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அவசியமும் கிடையாது, அவங்களுக்கு அது தேவையும் கிடையாது. மௌலானா மௌதூதி படிக்க வேண்டிய அவசியமாக தேவை கிடையாது. அப்போ அவருடைய வீரியம் வந்து மாறிட்டே இருக்கும், ஏற்றத்தாழ்வு வந்துகிட்டே இருக்கும். ஆனால் குரான் என்றைக்குமே வீரியமாக இருக்கும். குரானுடைய வீரியம் என்றைக்காவது குறையுமா? அதோடைய தாக்கம் குறையவே குறையாது. அப்போ பிரச்சாரத்துடைய நம்ம என்ன பண்ணணும், குரானை தான் ஸ்ப்ரெண்ட் பண்ணணும். குரானுடைய ஆர்குமெண்ட்ஸு, குரான் சொல்லக்கூடிய விஷயங்கள், அதோடைய பாயிண்ட்டு, அதை வந்து எடுத்து அப்படியே வச்சுட்டு போயிட்டே இருக்கணும். குரான் புரிதல் இருக்கக்கூடிய மனிதர்களை அதிகம் ஹோல்சேலாக நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். குரான் புரிவதற்கான வாய்ப்புகள் நம்ம அதிகப்படுத்தணும். எது தடையாக இருக்குது, மொழி தடையாக இருக்கா அதை உடைப்போம், அந்த பேரியர் தடையாக இருக்கா, நேரம் தடையாக இருக்கா, தூரம் தடையாக இருக்கா, எல்லாத்தையும் உடைப்போம். இதை உடச்சி விட்டோம்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக தாவா நடக்கும். நம்ம போய் ஒவ்வொரு இடத்துலையும் தாவா பண்ணணும்னு வேண்டியதே கிடையாது. குரான் அதுவே தனக்கான தாவாவை அதை பண்ணிக்கும். அப்போது நம்ம அதாவது நம்ம ஃபஸ்ட்டு வந்து குரானுடைய ரெஸ்பெக்டை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். புரியுதா? குரானுடைய தாவா வந்து ரொம்ப வீக்காக நினைக்கிறாங்க நிறைய பேர். இப்போ யாபுடைய கிளாஸ் வந்து இப்போ ஒரு மாதம் போடல, சில பேர் இப்போ இன்றைக்கி பார்க்கும்போது சில கமெண்ட்ஸ் வந்துருக்கு, ஜி இதெல்லாம் போட்டுட்ருக்கிறீங்க, யாபுனையை போடுங்க. ரைட்டு அப்பா, கொஞ்சமாவது இப்படி இருக்கீங்களா, சந்தோஷம், இதுதான் வேணும். புரியுதா? ஏன் இறுதி நூற்றாண்டு சில பேர் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பற்றி பேசி என்ன பண்ண போகிறோம்? எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பத்தி பேசி என்ன பண்ண போகிறோம்? அது நம்ம கண்டென்ட்டே, அது நம்ம சப்ஜெக்டே கிடையாது. அதை பற்றி குரானில் வரும்போது அதை பேசுவோம். குரானில் சாத்தானிக்குடைய வர்ஷிப்பை பற்றி வருதா, அந்த வசனங்கள் வரும். அது வந்து நாம் அந்த டைமில் தான் பேசுவோம். நீ ரிலீஸ் பண்ணும்போதெல்லாம் அந்த ஃபைலை வந்து நான் பேசணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு எப்போ தேவையோ அந்த டைமில் தான் நான் பேசணும். இவன் முடிவு பண்ணுறான், யார்? அமெரிக்கன் மீடியா முடிவு பண்ணுது, எப்ஸ்டீனை பற்றி இப்போ உலகமே பேசுங்க. இப்போ வந்துட்டு நாங்கள் வந்து கிரீன்லாண்டு மீது அமெரிக்காவுக்கு ஒரு பேட் இமேஜ் உருவாயிருச்சு, அப்போ உங்கள் தலைவர்கள் மட்டும் யோக்கியமா, எல்லா வண்டவளமும் பாருங்கள் அப்படின்னு தான் அவங்க கொண்டாந்து கொடுக்குறான். அப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ இதில் முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ குரானை வந்து நம்ம வந்து அழைப்பு கொடுக்கணும். அதே மாதிரி அல்லாஹ் வந்து குரானில் வந்து என்ன சொல்கிறான், விவேகத்துடனும் அழகிய அறிவுரைகள் மூலமாகவும் இறைவனின் மார்க்கத்தின் பக்கம் அழைப்பீராக, மேலும் மிகச்சிறந்த முறையில் மக்களிடம் விவாதம் புரிவீராக, தன்னுடைய பாதையிலிருந்து வழி தவறியவர் யார் என்பதையும் நேர்வழியில் இருப்பவர்கள் யார் என்பதையும் அதிபதி நன்கறிவான். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், எந்த ஆர்குமெண்ட்டாக இருக்கட்டும், அழகிய அறிவுரை, விவேகத்துடன் பேசுங்க, அழகிய அறிவுரைகள் மூலம் பேசு. இதெல்லாம் என்ன? குரான் தான். விவேகம் எது? அறிவோடு பேசுகிறது, குரானை கொண்டு பேசுகிறது. அழகிய அறிவுரை எது? குரானை கொண்டு பேசுவது. சிறந்த முறையில் மக்களிடம் விவாதம் புரிவது எது? குரானை கொண்டு பேசுவது. புரியுதா? அப்போ இதுதான். இப்போ நாத்திகமாக இருக்கட்டும், இணை வைப்பாக இருக்கட்டும், குஃபுராக இருக்கட்டும், நயவஞ்சகமாக இருக்கட்டும், உபதேசமாக இருக்கட்டும், எச்சரிக்கையாக இருக்கட்டும், நல்லவங்களுடைய உதாரணமாக இருக்கட்டும், கெட்டவங்களுடைய உதாரணம் இருக்கட்டும், எல்லாமே குரானில் இருக்குது. புரியுதுங்களா? நாத்திகத்துடைய கவுண்டர் ஆர்குமெண்ட்ஸு நாம் கொடுத்தா நிற்காது. குரான் என்ன ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்குதோ அதோடு நம்ம சுருக்கிடணும். அதை தாண்டி அவன் இழுக்கிற சப்ஜெக்ட்லாம் நம்ம போகக்கூடாது. நாத்திகனை என்ன கேட்க சொல்லணும்னு குரான் கேட்குதோ அதை கேளுங்க, அவனால் பதில் சொல்ல முடியாது. படைத்தவன் இல்லாமல் படைப்புகள் சாத்தியமா, இந்த ஒத்த கேள்விக்கு பதில் சொல்ல. அதுக்கப்புறம் நீ கேட்குற அல்லாஹ் ஏன் உலகத்தை படைத்தான், இதுக்கு முன்னாடி ஏன் எல்லாம் படைக்காமல் விட்டான், ஏன் ஏழை பணக்காரன் ஏற்றத்தாழ்வு இருக்குது, ஏன் வந்து ஊனமாக குழந்தைகள் பிறக்கிறாங்க, ஏன் வந்து ஆக்சிடெண்ட் நடக்கும், எல்லா கேள்விக்கு பதில் சொல்கிறான். முதல்ல இந்த கேள்விக்கு நீ பதில் சொல், படைத்தவன் இல்லாமல் படைப்புகள் சாத்தியமா. அதுக்கப்புறம் பதில் மற்றதெல்லாம் பேசுவோம். அப்போது இது வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போது இந்த விஷயங்கள் எல்லாமே குரானுடைய அழைப்பை வச்சு தான் நம்ம பேசணும். எல்லாம் சொல்கிறேன், இந்த மக்கள் பேசும் பேச்சுக்களை நாம் உமக்கு அறிவிக்கின்றோம், இவர்களை நிர்பந்தப்படுத்தி ஏற்கச் செய்வது உமது பணி அல்ல, என் எச்சரிக்கைக்கு அஞ்சுகின்ற ஒவ்வொருவருக்கும் நீர் இந்த குரானை கொண்டு அறிவுரை கூறுவீரார். எல்லாம் என்ன சொல்கிறேன், யார் ஒவ்வொருத்தரும் கன்வின்ஸ் பண்ண சொல்லியெல்லாம் நான் உன்னை சொல்லவே இல்லை. குரானை கொண்டு போய் கூட
அவன் ஏற்றுக்கிறானா இல்லையான்னு மட்டும் அதுக்கப்புறம் நீ என்கிட்ட கேட்டு சொல். என்னுடைய அட்வைஸை டைரெக்டாக நீ காண்டாக்ட் பண்ணிவிடும். இதுதான் அல்லாஹ் சொல்கிறான், தூதரே உம்முடைய இறைவனிடமிருந்து உம்மீது இறக்கி அருளப்பட்டவற்றை எடுத்துரைத்து விடுவீராக. அது எடுத்து சொல்லிடுங்க மக்கள்கிட்ட. நீர் அவ்வாறு செய்யாவிட்டால் அவன் வழங்கிய தூதுத்துவ பொறுப்பை நிறைவேற்றியவராக ஆக மாட்டீர். இது அல்லாஹ் சொல்கிறான். இது முன்னாடி போன வசனம் 50:45, இது 5:67. அல்லாஹ் இதே தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. என்னிடமிருந்து ஒரே ஒரு செய்தி உங்களுக்கு கிடைத்தாலும் அதை பிறருக்கு எடுத்துங்க. ஒரே ஒரு வசனம் மட்டும்தான் உங்களுக்கு கிடைச்சி. அந்த காலத்தில் குரான் ஃபுல் ஃபார்மில் இல்லை. ஒரு ஆயத்தை மன்னனம் செஞ்சவங்க இருப்பாங்க, 5 ஆயத்தை மன்னனம் செஞ்சவங்க இருப்பாங்க. எவ்வளோ மன்னனம் செஞ்சீங்களோ அதை கொண்டு போய் மக்களுக்கு சொல்லிடுங்க. இந்த வேலையை செஞ்சுருங்க, அதோடைய அந்த ஹக்கை நீங்கள் நிறைவேற்றினவங்களாக ஆயிடுவீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது குரானை கொண்டு தான் நம்முடைய, அதாவது இந்த திலாவத்தை ஆயாத்துங்கிறது, அதை மக்கள்கிட்ட அப்படியே படித்து காமிச்சிடணும். அப்படியே படித்து அப்போ அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற வசனங்களை நாம் எடுத்து கொடுத்துடணும். புரியுதா இல்லையா? இப்போ நீங்கள் நாத்திகன் ஒருத்தன் கேள்வி கேட்குறான்னு அவன்கிட்ட போய் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்னா முடிஞ்சு போச்சு. அவன் என்னடா பாய் நல்லா தான் இருந்தார், திடீர்னு நம்ம இப்படி ஓத ஆரம்பிச்சிட்டார். இப்படி இல்லை. அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, அவன் என்ன சப்ஜெக்ட் கேட்குறானோ அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடான வசனம் எடுத்து நீ குர்றாங்கிறான்ல. குரானை கூடுனா மொத்தமாக கொண்டு போய் அவன்கிட்ட 6600 வசனம் இருக்குது, இதுலேயே நீ கண்டுபிடிச்சி எடுத்துக்கிட்டு கிடையாது. புரியுதா? நீ தான் சொல்லணும் 18ஆம் அத்தியாயத்தில்ப்பா நீ கேட்குற கேள்விக்கு 18ல் இந்த இடத்துல 65 வசனத்தில் பதில் இருக்குப்பா, இந்தாப்பா நீ கேட்டதுக்கு இதுதான்ப்பா மீனிங், இப்படி எடுத்து கொடுங்குறான்ல. புரியுதா? இதுக்கு தான் நீ ஒர்க் பண்ணணும் முதல்ல. நீ எப்போ உனக்கு எப்போ தெரியும் 18ல் 65ல் இப்படி ஒரு விளக்கம் இருக்குன்ட்டு? அதுக்கு நீ 18 வாட்டி படிக்கணும். ஒவ்வொரு வசனத்தையும் நீ இத்தனை வாட்டி படிக்கணும். அதுதான் ரம்ஜான் வச்சுருக்கான்ல. அதனால் டைமே ஒதுக்க முடியலையா? அப்போது உனக்குள்ளே இருக்கிற சைத்தானை கட்டியாவது போடுறேன் நானே, வா அப்பயாவது வா அப்படின்னு. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சீக்வன்ஸ் பாருங்கள். ரசூலா என்ன சொன்னாங்க? எத்துல் அலையும் ஆயாத்தீம் நம்பர் 1. நம்பர் 2 தஸ்கியா வயுசக்கீம். அப்போது இதில் பொறுத்த வரைக்கும், குரானை பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும். எத்துல் அலைமா ஃபஸ்ட்டு ஆயாத், எந்தெந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக ஆயாத் இருக்குது அது எல்லாமே முதல்ல நம்ம அக்கு வேறு ஆணி வேற அதை ஸ்டடி பண்ணிக்கணும். அந்த கேட்டகரைஸ் பண்ணணும். ஆயாத்ஸ் எல்லாம் கேட்டகரைஸ் பண்ணணும். அதை ஃபோக்கஸ் பண்ணணும். அது என்ன பேசுது, என்ன பண்ணுது, இதெல்லாம் முதல்ல புரிஞ்சுக்கணும். குடும்பவியல் பேசுகிற வசனங்கள் எது, அரசியல் பேசுகிற வசனங்கள் எது, எது ஜென்ரல் அட்வைஸு, எது கவர்மெண்ட்டுக்கு பேசப்பட்ட அட்வைஸு, போர்க்குரிய எது கட்டளைகள், எது தனிநபர் சார்ந்த கட்டளைகள், இதெல்லாமே முதல்ல இந்த எத்துல் அலையும் ஆயாத்தீமில் இதெல்லாம் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஸ்கியா. இப்போ இதில் மனுஷனை பொறுத்த வரைக்கும் சரியான சிந்தனை, சரியான அந்த செயல்களை ஏற்படுத்தும். சிந்தனை சரியாக இருக்கணும். சிந்தனையின் வெளிப்பாடு தான் செயல்பாடு. நீங்கள் என்ன சிந்திக்கிறீங்க? ஒரு பெண்ணை நீங்கள் போகப் பொருளாக பார்த்தீங்கன்னா அப்படி தான் அந்த பெண்ணை ட்ரீட் பண்ணுவீங்க. இந்த அடுத்தது பெண்ணை வேலைக்காரியாக பார்த்தீங்கன்னா பெண்ணை வேலைக்காரியாகவும் கொத்தடிமை. நீங்கள் உன் மனசு என்ன நம்புதோ அதுதான் நீங்கள் செயல் காட்டுவீங்க. உங்கள் மனைவி நீங்கள் வேலைக்காரியாக பார்க்குறீங்க, கொத்தடிமையாக பார்க்குறீங்கன்னா அப்படி தான் நீங்கள் செயல்படுத்துவீங்க. பேசுகிற அப்படி தான் வாடி போடிப்பீங்க, என்ன தூக்கி போட்டு மிதிப்பீங்க, எல்லாம் பண்ணுவீங்க, அநியாயம் பண்ணுவீங்க. அந்த மாதிரி நடக்கும். அப்போ அந்த செயல் அப்போ இஸ்லாம் ஒரு எங்கேருந்து சரி பண்ணுதுன்னா செயலை சரி பண்ணாது, சிந்தனையிலேருந்து சரி பண்ணுது. முதல்ல உனக்கு இருக்கக்கூடிய அந்த சுப்பீரியாரிட்டி, நீ எதிலெல்லாம் சிறந்தவன்னு நினைக்கிற அந்த விஷயத்தை எல்லாமே இஸ்லாம் கரெக்டாக அதை சரி பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையாக அதை கரெக்ட் பண்ணிகிட்டே வரும். அப்போ அந்த தஸ்கியாவை பொறுத்த வரைக்கும் அப்போ இதுவும் பார்த்திங்கன்னா குரானை கொண்டு. அப்போது அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, ஆனால் இந்த பாவங்களுக்கு பின்னர் எவர் மன்னிப்பு கோரி மேலும் நம்பிக்கை கொண்டு நற்செயலும் புரிய தொடங்கி விட்டிருக்கிறாரோ அவரை தவிர இத்தகையோரின் தீமைகளை அல்லாஹ் நன்மைகளாக மாற்றி விடுவான். அப்போது தீமை செஞ்சிட்ருக்கிறான் ஒருத்தன், குரானை படிக்கிறான், அதுக்கப்புறம் அல்லாஹ் அவனை எப்படி ஆக்கிடுறான்னா அந்த தீமைகளை நன்மைகளாக மாற்றி விடுவான். அப்போ அவனுடைய செயல் அப்படியே புரட்டி போடப்பட்டுரும். அப்போ அது நடக்கிறது எதன் மூலமாக நடந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தஸ்கியா ப்ராசஸ் எங்கிறது நடக்கும்? குரான்லேருந்து தான் நடக்கும். நேற்று வரைக்கும் இந்த உலகத்தை பார்த்த பார்வை வேறையாக இருக்கும். நேற்று வரைக்கும் பொருளாதாரத்தின் மீது வச்சுருந்த மதிப்பு வேறையாக இருக்கும். நேற்று வரைக்கும் இந்த உலக வாழ்க்கையின் மீதும் தன்னுடைய உயிர் மீதும் வச்சிருக்கிற அந்த பற்று எல்லாத்த விட அதிகமானதாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுடைய வேல்யூஸ் மாறிடும். அதுதான் ரசூல்லா சஹாபாக்களை மாற்றினேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தஸ்கியாவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முஸ்லீம்கள்
எப்படி வந்து தாவா வந்து குரானை வந்து பேக்ட்ராப்பில் வச்சுட்டு நாங்கள் தாவா பண்ணுறோன்னு சொல்லிட்டு மனித மூளையை கொண்டு வந்து முன்னிலைப்படுத்துனாங்களோ அதே மாதிரி தான் தஸ்கியாலையும் குரானை பேக்ட்ராப் பண்ணிவிட்டு தஸ்கியாக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது, அதுக்கு வந்து ஒரு குரு தேவை. அப்போ அந்த குருவுடைய அந்த பேட்டர்ன் படி நடந்தால் மட்டும்தான் உங்களுக்கு தஸ்கியா நடக்கும் அப்படின்னு வரும்போது எத்தனை பேர் அந்த குருக்கிட்ட போய் சரண்டர் ஆகிறதுக்கு தடையாக இருப்பான்? ஈகோ கிளாஷ் ஆகுமா ஆகாதான்? நீங்கள் எல்லாம் என் ஆசிரமத்துக்கு வந்தீங்கன்னா தான் நீங்கள்லாம் தேருவீங்கன்னா எவனா வருவானா? அந்த எடுத்தோன்னே அது ஃபில்டர் ஆகிருதா இல்லையா? அப்போது உனக்கு வந்து உலகப்பற்று போக்கணும், உன்னுடைய சிந்தனைகள் சரியாகணும், உன்னுடைய கரைகள் வந்து போக்கணும் அப்படின்னா அப்போ என்னுடைய சன்னிதானத்துக்கு நீ வரணும்னு தானே அர்த்தம். என்னுடைய ஆலயத்துக்கு நீ கிட்டத்தட்ட அதுதானே. என்னுடைய மர்க்கஸுக்கு வரலைன்னா உனக்கு அதெல்லாம் கிடைக்காது அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே வந்தேன்னா அந்த பாக்கியங்கள்லாம் உனக்கு கிடைக்காது, நீ வந்து ஒரு துர்பாக்கியசாலியாகவே சாவ அப்படின்னு அர்த்தம். ஆனால் குரான் வந்து அந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து ஒரு மனிதன் பின்னாடியெல்லாம் கட்டமைக்கவே இல்லை. அதனால தான் பாருங்கள், அவங்க யாருமே ஒரு மார்ஸா உருவாக்கவே இல்லை. யார்? அபூபக்கராக இருக்கட்டும், உமர் அலியானாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் யாருமே ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்டை வந்து இவங்க உருவாக்கவே இல்லை. இவங்களுக்குன்னு ஒரு ஃபிக்ஸடு பேட்டர்ன் இவங்களுக்கு இருக்கவே இல்லை. இவங்களுக்கு விஷயமே என்னென்னா அவங்க குரான்லேருந்து டைரெக்டாக தஸ்கியா எடுப்பாங்க. அப்போ தஸ்கியாங்கிறது என்ன அப்படின்னா இந்த உலகத்துடைய இந்த அதுவும் சொல்கிறோம்ல, இந்த உலகத்தை பார்க்கக்கூடிய நம்மளுடைய பார்வை. இந்த உலகத்தை நம்ம எப்படி பார்க்குறோம்? ஒரு போட்டி உலகமாக பார்த்தோம்னு வச்சுங்க, எல்லாரை விட முந்திட்டு ஓடணும்னு நினைப்போம். எல்லாரையும் நம்ம வந்து ஒரு 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 சகோதரத்துவனா, ஒரு இரக்கம் கொண்டவனா, ஒரு மனிதாபிமானமாக குரான் சொல்லக்கூடிய ஒரு பார்வையில் பார்க்க சொல்லுதுன்னா, கூட ஓடுறவன் கீழே விழுந்துட்டா அவனை தூக்கி விட்டுட்டு ஓடணுங்கிறது நமக்கு தோணும். இல்லை நம்ம இதுதான் சந்தர்ப்பம், இப்போ தான் நம்ம எக்ஸ்ட்ரா ஓடி ஜெயிக்க முடியும். புரியுதா? இது வெள்ளைக்காரன் அவன் வேற கதின்னு வச்சுங்க, அவன் ஓடிட்டுக்கிறன்னு தள்ளி விட்டுட்டு ஓடுவான். அவன் வந்து நமக்கு வந்து கிளாஸ் எடுப்பான், இப்படி பண்ணணும், அதை பண்ணணும், மனித நேயம் இப்படி இருக்கணும், மண்ணாங்கட்டி இப்படி இருக்கணும்ன்ட்டு. ஆனால் அவனுடைய இது வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். இது எல்லாம் வந்து நடந்தது வந்து பார்த்திங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குரான் வழியாக தஸ்கியா பண்ண. அப்போ குரான் வந்து உலகத்தை வந்து என்ன சொல்லுது? அற்ப வசதிங்குது, மறுமையை முன்னிலைப்படுத்துது, அல்லாஹ்விடத்துடைய அந்த அல்லாஹ்விடம் போய் நாம் நிற்கணும், அந்த விசாரிக்கப்படுறதை முன்னிலைப்படுத்துது. இது எல்லாம் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய அந்த உலகப்பற்று, இந்த பொருளாதார ஆசை, இந்த நீண்ட நாள் வாழக்கூடிய இந்த ஆசை, அல்லாஹ்வை பற்றி இருக்கக்கூடிய பயமின்மை, இது எல்லாமே அது போயிடும். இது போயிருச்சுனாலே நீங்கள் வேற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு மாறிடுவீங்க. எப்படி உமர் லியோனை வந்து பார்த்திங்கன்னா கொல்றதுக்கு போகிறாங்க, குரானை படிக்கிறாங்க, படித்தோன்னே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. இது எப்படி அப்படி தூக்கி போட்டுருச்சு? எந்த மரசில் போய் உட்காந்தாங்க? எந்த குருவை வந்து அவருக்கு வந்து ஞானத்தை கொடுத்தாரு? யார் வந்து அவங்களுக்கு வந்து பயங்கரமாக அவங்கள வந்து தஸ்கியா பண்ணாங்க? யார்கிட்டையும் போய் அவங்க பையத்தெல்லாம் செய்யலை. இவங்ககிட்ட பிரச்சனை என்னென்னா, குரான்கிட்ட தஸ்கியா போனோன்னா டைரெக்டாக நம்ம அல்லாஹ்ட்ட பையத் செஞ்சுருவோம். அல்லாஹ்ட்ட போய் தஸ்கியா நம்ம நடக்கும்போது உலகத்துக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு இப்போ நான் பேசுனேன்னு வச்சுக்கிங்க, வேணாம்மா இந்த நாய் பேசுது எப்படிம்மா போகிறதெல்லாம் ஏசி கிளாஸு, ஏசி காரு, ஃப்ளைட்டு, இப்படி உக்காந்துக்கிட்டு தஸ்கியா ப்ராசஸ் நம்மகிட்ட நடந்துட்டுருக்கேன். நீங்கள் உலகத்தில் ஒரு அந்நியனை போல் முதல்ல உன் கிளாஸில் அந்நியனாக இருக்கிறேன்டா அப்படின்ட்டு இனிமேல் என்ன பண்ணிடுவான்? இங்கே அந்நியனாக மாறிடுவான் அவன். அடுத்தபடி பார்த்தா என்ன நீ வந்து கண்டதெல்லாம் பேசிகிட்டு இருப்பேன், நாங்கள் கேட்டுட்டு இருக்கணும், அதெல்லாம் நம்புகிற மாதிரியே இருக்குது. அல்லாஹ் பேசுனா லாஜிக். புரியுதா? இப்போ அல்லாஹ் பார்த்து யாருக்கு வேணாலும் அட்வைஸ் பண்ணலாம்ல. துல்கர்னைனுக்கு அட்வைஸ் பண்ணலாம், உலக வெறியெல்லாம் உனக்கு இருக்கக்கூடாதுன்ட்டு. ரசூல்லாவை பார்த்தும் அட்வைஸ் பண்ணலாம். அப்போது புரியுதா இல்லையா? அப்போ அங்கேயும் ஈகோ கிளாஸ் வராது. குரான்லேருந்து தஸ்கியா போகும்போது குரான் சொல்ல சொல்ல நம்ம கேட்டுகிட்டே இருப்போம். ஆமாம்ல, கரெக்டல்ல, விட்டுறேன்ல, இதுதானே விடணும், விட்டுறேன். இது கெட்ட குணமா, விட்டுறேன். அப்போ இதுதான் ரசூலாவும் பண்ணேன். அப்போ இந்த தஸ்கியாவை வந்து இது பண்ண, இதுதான் இவன் சொல்கிறான். நேத்தனியாவு என்ன சொல்கிறான்? இந்த இப்போ சரவணன் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. நேத்தனியாவு ஓப்பனாக பேசுகிறான். ஒரு தீமையை செய்ய வைக்கணும் அப்படின்னா, ஒரு பஸ்ஸு நிறைய குழந்தைங்க போகுது, அது மேலே வந்து ஒரு பாம்பு போடணும், அல்லது ஒரு வீடு நிறைய, பில்டிங் நிறைய, ஒரு ஃபேமிலி இருக்குது, அது மேலே ஒரு ஏர் ஸ்ட்ரைக் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு உயர்ந்த நோக்கம் இதுக்கு பின்னாடி இருக்குதுன்னு சொல்லி கட்டுக்கதை பண்ணணும். எப்படி நீ பண்ணுற இந்த இது இந்த மேலோட்டமான அந்த செயலை பார்க்காத, இதுக்கு பின்னாடி இருக்கிற மிக உன்னதமான ஒரு நோக்கம் இருக்குது, அது என்ன வேணாலும் இருந்துட்டு போகுதுங்கிறான். அது ஒரு தேசமாக இருக்கட்டும், ஒரு மொழியாக இருக்கட்டும்,
ஒரு மதமாக இருக்கட்டும், எதையோ ஒன்று அவன் எதை பெருசாக நினைக்கிறானோ அதை பெருசு பண்ணி காட்டுங்கிறான். அவன் நாட்டை நேசிக்கிறானா, நாட்டுக்காக இதை செய்யடா மூதேவின்னு சொல்லு. மொழியை பெருசாக நினைக்கிறானா, உன் மொழியை காப்பாற்றுறதுக்கு இதாண்டா செய்யணும்னு சொல்லு. அவன் மதத்தை பெருசாக நினைக்கிறானா, உன் மதத்துக்காக இதுதான் செய்யணும். அப்போ இவங்கெல்லாம் யாருன்னு தெரியுதா? இவங்களுக்கு மதமும் ஒரு மண்ணாங்கட்டி, எல்லாமே இவங்களுக்கு ஒரு டூலு, சேட்டனிஸ்ட் இவனுங்க. அப்போ அவன் சொல்கிறான், சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் செய்ய சொல்லுப்பார். அவன் மத்தியில் வந்து இருக்கக்கூடிய அந்த அந்த இரக்கம் ஈவு அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் போயிடும். அவன் பாட்டுக்கு நீ சொன்னதெல்லாம் செய்வாமா. இதுதான் மேட்ரு, இதுதான் தஸ்கியா. இதுதான் வந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், இது குர்ஆனுடைய தஸ்கியாவாக நீங்கள் மாறிடணும். இது மாறும்போது இப்படி மாற மாட்டோம். ஏன்னா இந்த மிஸ்யூஸ் அல்லாஹ் பண்ண மாட்டான். அல்லாஹ்வுக்கு என்ன தேவை இருக்குது உங்களை பயன்படுத்திக்கணுன்ட்டு? அல்லாஹ்க்கு என்ன பஞ்சம் இருக்குது? இந்த உலகம் எவ்வளோ அற்பமானது, இதில் உங்களை என்னத்துக்கு எல்லாம் மிஸ்யூஸ் பண்ணுவான்? அப்போ அதனால் குர்ஆன் சொல்லக்கூடிய வேல்யூஸ் பார்த்திங்கன்னா இது எதுவுமே நம்மளை வந்து மிஸ்யூஸ் பண்ணாத, நம்மளை வந்து பார்த்திங்கன்னா சரியான அந்த 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 வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த சிந்தனையை வந்து சரிப்படுத்தக்கூடிய விஷயத்தில் வச்சுருக்கோம். அதனால் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏற்படுத்தினது வழியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தஸ்கியாவும் வந்து தஸ்கியா பில் குர்ஆன். அப்போது இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது எடுத்திங்கன்னா கிதாப், ஐயோ அல்லிமுஹுமுல் கிதாப். அப்படி கிதாபுன்னா என்ன? கிதாபுன்னா என்ன அப்படின்னா, வெறும் வந்து இப்போ வந்து ஆயத்தை படிச்சுட்ருக்குறோம், அடுத்து வந்து சிந்தனை ரீதியான சில புரிதல்கள் நமக்கு ஏற்பட்டிருக்கு, சில நம்பிக்கைகள் வந்து நமக்கு வந்து வந்துருச்சு, ஆனால் ப்ராக்டிக்கல் எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, இது எல்லாமே டைல்யூட் ஆயிரும். அப்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் டாஸ்க் வந்து உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து கிதாபு, இதுதான் வந்து அல்லாஹ் வந்து இதெல்லாம் வந்து கிதாபு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறோம். இதனால் பார்த்திங்கன்னா எதெல்லாம் கிதாபு, வணக்க வழிபாடு எல்லாமே கிதாப் வகை சார்ந்து. இதுவும் குர்ஆன் தான். உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா திலாவத் ஆயத்து என்ன, குர்ஆன் தான். தஸ்கிய இது என்ன, அதுவும் குர்ஆன் தான். ஜக்கிஹுமும் குர்ஆன் தான். வயு அல்லிமுல் கிதாபுன்னா அதுவும் குர்ஆன் தான். குர்ஆன் எதையெல்லாம் வந்து கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டும் என்று சொல்கிறதோ அது எல்லாமே கிதாபு. அது வந்து அது டோட்டலாக ஒரு வேர்டில் சொல்லணும்னா ஷரியத்து. குர்ஆனுடைய வார்த்தையில் சொல்லப்போனால் கிதாபு. மொத்தத்தில் நாம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா இபாதத்துகள் வந்துடும், மாமுலாத்துகள் வந்துடும், அஹ்காம் வந்துடும். இது எல்லாமே கம்பல்சரி செய்ய வேண்டியது எதெல்லாம் இருக்கும். உதாரணத்துக்கு தொழுகை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்கிறான், இன்ன சலாத்த கானத்த அலல் மூமினீன கிதாபன் மௌகூத்தா. உண்மையாகவே குறிப்பிட்ட நேரத்தில் நிறைவேற்றும் வேண்டும் என்ற நிபந்தனையுடன் இறை நம்பிக்கையாளர்கள் மீது தொழுகை கடமையாக்கப்பட்டது. நேரமும் கடமையாக்கப்பட்டிருக்கு, தொழுகையும் கடமையாக்கப்பட்டிருக்கு. தொழுகையும் மிஸ் பண்ணி தொழக்கூடாது, அதுவும் தப்பு. தொழுகையே விட்டுறக்கூடாது, இதுவும் தப்பு. அப்போ ரெண்டு விஷயமும் கடமையாக்கப்பட்டது என்ன சொல்கிறான்ல, கிதாப் அப்படிங்கிறான். கிதாபன் மௌகூத்தா, கிதாபு, இது வந்து கிதாபுங்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் என்ன சொல்கிறான், வலா தாசிமு உக்தத்தன் நிக்கா ஹத்தா யப்லுகல் கிதாப் அஜலா. அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீ இத்தாவுக்குன்னு ஒரு தவணை நான் முடிவு பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறான். திருமணம் செய்து கொள்ள நாடாதீர்கள் அதற்குள் அப்படிங்கிறான். அப்போது ஒரு தவணை நிர்ணயம் பண்ணிட்டான்ல, அப்போ இந்த தவணை நிர்ணயம், இந்த தவணையுடைய அந்த 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 டைம் பீரியடு கம்பல்சரியா இல்லையா? கம்பல்சரி. அப்போ அதுவும் இல்லை என்னங்கிறான், எவ்லுகல் கிதாப், இதுவும் வந்து நான் கிதாப் ஆக்கிட்டேங்கிறான். அப்போ இது கிதாபு. அப்போ புரியுதா, தொழுகையும் கிதாபு. எதெல்லாம் கம்பல்சரி, இப்போ இது தொழுகையா, இது கிடையாது. இது யாராவது ஒருத்தர் கல்யாணம், அதாவது அவங்க இதாங்கிறது என்ன, கணவர் இறக்குறாரு அல்லது இந்த டைம் அந்த பீரியடில் இருக்கிறாங்க, அது எல்லாருக்கும் நடக்க போகிறது. ஆனால் இது கம்பல்சரி அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி நோன்பு என்ன, அதுவும் கிதாப். குத்திபா அலைக்குமுஸ்ஸியாம் யாயோல் லசீனா ஆமனோ குத்திபா அலைக்குமுஸ்ஸியாம், நம்பிக்கையாளர்களே உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. இது 283. அப்போது இந்த இடத்துல இப்போ நோன்பு என்ன, அதுவும் கிதாப். இதெல்லாமே டாஸ்க்கு, ப்ராக்டிக்கல் டாஸ்க். இது எல்லாமே புரியுதா இல்லையா? கம்பல்சரி ஃபாலோ பண்ண வேண்டிய கட்டாய கடமைகள், ஷரியத்துடைய அட்வைஸ்கள், இபாதத்துகள், இது எல்லாமே கிதாப். வசியத்து செய்கிறத பற்றி எல்லாம் சொல்கிறான். குத்திபா அலைக்கும் இசா ஹசர் அஹதகுமுல் மௌத், உங்கள் மீது மரணம் விதிக்கப்பட்டு விட்டது என்றால் மரண சாசனம் செய்வது உங்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது அல்லாஹ் சொல்கிறான். அப்போது இதுவும் வந்து கடமை. அதே மாதிரி அப்போது இஸ்லாத்துடைய ஒரு கட்டம் வருது. அதாவது சொல்கிறோம்ல, இஸ்லாம்ங்கிறது பல ஏற்ற இறக்கங்களை சந்திக்கக்கூடியது. ஒரு கட்டம் வருது, அது வந்து போருக்கான ஒரு கட்டம் வரும்போது அப்போ அதுலேயும் வந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், வலவ் அண்ணா கதபுனா அலைஹிம், அப்போ நாங்கள் வந்து உங்களை நீங்களே அழித்து கொள்ளுங்கள் என்றோ,
உங்கள் இல்லங்களில் இருந்து வெளியேறி செல்லுங்கள் என்றோ நாம் அவர்களுக்கு கட்டளையிட்டால் அவர்களில் சிலர் தான் அதன் செயல்பட்டிருப்பார்கள். அல்லாஹ் சொல்கிறான். இது 4:66 அல்லாஹ் சொல்கிறான். அப்போது உங்களை நீங்களே அழித்து கொள்ளுங்கள் என்பதோ அல்லது உங்கள் இல்லங்களிலிருந்து வெளியேறி செல்லுங்கள் என்பது, இதில் ரெண்டுமே போருக்கு தான். அதாவது உங்களுடைய எதிரி உங்கள் இனத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் அவனை கொல்வது உங்களையே நிற்பது. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமே அழிக்கிறான், புரியுதா இல்லையா? ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை அழிக்கிறான். எதுக்காக அழிக்கிறான்? அந்த மனிதன் தவறு செய்கிறான், அவன் அசத்தியத்தில் இருக்கிறான், அதெல்லாம் அழிக்கிறான். இப்போ இது தப்புன்னு சொல்ல முடியுமா? தப்புன்னு சொல்ல முடியாது. சொல்லிட்டா என்ன அர்த்தம்? உலகத்தில் எந்த இராணுவமும் இருக்கக்கூடாது. அப்போ அந்த இராணுவம் யாருக்கு எதிராக இருக்குது? மனித குலம் என்ன சிங்கம்புலி எதிராக இராணுவங்கள் இருக்குது? இப்போ அல்லாஹ் அது சொல்கிறான். அது சொல்லும்போது அல்லாஹ் என்ன சொல்கிறான்? உங்களை நீங்களே அழித்து கொள்ளுங்கள் என்றோம். மனித குலத்தை அழிக்க சொல்லி நான் உங்கள்கிட்ட சொன்னேன் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யவா போகிறீங்க? அது பெருசாக அவ்வளோ ஒன்றும் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறதெல்லாம் கிடையாது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறேன். இது யூதர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அந்த இடத்துல சொல்லும்போது அப்போ இதுவும் கிதாபுங்கிறான், புரியுதா? வக்காலு ரப்பனா லிம கதப்த அலைனல் கிதாப், எங்கள் இறைவனே போர் புரிவதை எங்கள் மீது ஏன் கடமையாக்கினேன்? அது என்ன இதெல்லாம் கடமையாக்கிட்டேன் அப்படிங்கிறான். இது 4:77. அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இது எல்லாமே கிதாப். இந்த மாதிரி குரானில் எங்கெல்லாம் ஒரு செயலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி குரான் சொல்லுதோ அந்த இடத்துல கிதாபு குத்திபன்னு வந்துடும். குத்திப கதப்னா இந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டு வந்துடும். அப்போ இது எல்லாமே செயல்படணும். அப்போது ரசூல்லாவுடைய அந்த பேட்டர்னுடைய இந்த இதை பார்த்துக்குங்க. திலாவத்தே ஆயாத்து, தஸ்கியா பில் குரானு, அடுத்தது கிதாப் ஃபில் குரான். அப்போ ஆர்டர்ஸ் யாருது? அதுவும் அல்லாவுடையது டைரக்ட். நீங்கள் அட்வைஸ் பண்ணக்கூடாது. குரான் சொல்லுதுப்பா ஃபாலோ பண்ணி. நம்ம என்ன பண்ணுவோம்? குரான் சொல்கிறதையும் சொல்லிடுவோம், அதுக்கப்புறம் நம்ம சொல்கிறது எல்லாம் கேட்டு திரியுது பாரு மூதை, இதெல்லாம் எங்கே உருப்பட போகுதுமா. அவனுக்கு என்றைக்காவது ஒரு நாள் அவன் திருந்துற மூடில் இருப்பான். இப்போ திருந்துனா என்னன்னு நாம் திருந்துனா இப்போ என்னம்மா நேற்று வரைக்கும் என்கிட்டே சீன் போட்ட, இப்போ மட்டும் வந்துட்ட அப்படின்னு அவங்ககிட்ட சரண்டர் ஆகுதான் நினைப்பான். மனுஷனுக்கு எப்போவுமே இன்னொரு மனுஷன்ட்ட சரண்டர் ஆகிறது பிடிக்காது. அல்லாட்ட எப்படி வேணாலும், அதாவது தன்னுடைய குறைகளை அல்லாட்ட சொல்கிறது பிடிக்கும். மனுஷன்ட்ட குறை சொல்கிறது பிடிக்குமா? பிடிக்காது. இப்போ தன்னுடைய பாவங்களை சொல்கிறது பிடிக்குமா? பிடிக்காது. அல்லாட்ட சொல்கிறது பிடிக்கும், அல்லாட்ட கேட்குறதும் பிடிக்கும். மனுஷன்ட்ட போய் கெஞ்சி கேட்டுட்டு இருப்பானா, எனக்கு இவ்வளோ என்னுடைய இயலாமை இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நாளைக்கு ஒரு பப்ளிக் லெக்சரில் போய் பெரிய ஒரு தலைவர் வீரம் முழக்கம் இட போடுறது முன்னாடி துவா கேட்கும்போது அவர் வண்டவாளம் என்னன்னு தெரியும். எல்லாம் கீழே ஃபுல்லாக கிர்ன்னு ஆடிட்டு இருக்குது. என்னால் பேச முடியல, க்ரௌடை பார்த்தாலே எனக்கு அப்படியே தலை சுற்றுது. இப்படியாவது என் வாயிலேருந்து ஒரு 4 உருப்படியான வார்த்தை வர வச்சிரு அப்படின்னு கேட்பான். அதை போய் பப்ளிக்கிட்ட சொல்லி, நேற்று உங்களை நினச்சி எவ்வளோ பயந்தேன்னு எனக்கு அல்லு விட்டுருச்சு எனக்கு எல்லாம் சொல்லுவானா. இன்னும் தலைவா நீ தான் வீரன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். அப்போ இது எல்லாமே எடுக்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நமக்கு அல்லாட்ட ஒப்படைக்க நமக்கு எதுவுமே பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி அல்லாஹ் போட்ட ஆர்டர் ஃபாலோ பண்ண தொழுது பழக்கமாயிட்டே இருந்துச்சுன்னா, நோன்பு பழக்கமாயிட்டே இருந்துச்சுன்னா, ஹலால் ஹராம் பழக்கமாயிட்டே இருந்துச்சுன்னா, அப்படியே என்ன ஆயிரும், அடுத்தடுத்த கடினமான உபதேசங்கள் அல்லாஹ் போடும்போது நம்ம அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்பட ஆரம்பிச்சிடும். அது நமக்கு ஒரு பெரிய தடையாகவே இருக்காது. அப்போ அல்லாஹ் சொல்கிறான்ல, உங்கள் வீடுகளிலிருந்து வெளியே வாங்க அப்படின்னா அப்போ கூட வந்துடும். அப்போ நினச்சி இவ்வளோ பார்த்து கட்டின வீடு, இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பிஸ்னஸ் இந்த ஊரில் ஸ்டாண்ட் பண்ணோம், இப்போ நம்ம இந்த விட்டுட்டு இதுக்காக இந்த ஊரை விட்டுட்டு நம்ம போகணுமா, இப்படி இருக்கணுமா, அதெல்லாம் தோணாது. அப்போ கடைசியான விஷயம் என்ன, அது ஹிக்மத். இதை பற்றி டீட்டெயிலாக ஃபுல்லாகவே தனி சாப்டராக அது பேசியிருக்கு. சும்மா ஹிக்மத்தை பற்றி ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, முதல்ல குரானில் மொத்தம் குரானும் ஹிக்மத்னா என்ன, குரான் தான். அப்போது திலாவத் ஆயத்தும் குரான் தான், தஸ்கியா ஆயத்தும் குரான், தஸ்கியா ஃபில் குரான் தான், கிதாபும் குரான் தான், ஹிக்மத்தும் குரான் தான். இப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், அலீஃப் லாம் ரா கிதாபு ஹிக்மத். என்ன சொல்கிறான், அலீஃப் லாம் ரா, இது வேத கட்டளையாகவும் அனைத்தையும் அறிந்தவனும் நுண்ணறிவுமான அல்லாவின் தரப்பிலிருந்து இதனுடைய வசனங்கள் உறுதியான முறையிலும் விரிவாகவும் எடுத்துரைக்கப்பட்டுள்ளன. ஆயத்தும் சும்மா ஃபுசிலத் மின் லதுனு ஹக்கீமுன் கபீர். இதை அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கான், இது ஆயத்தை இறக்கியிருக்கான், ஹிக்மத் நிறைந்த ஆயத்துக்களை இறக்கியிருக்கான், அதை ஃபுசிலத்தாகவும் ஆக்கியிருக்கான். முதல்ல ஹிக்மத்தாக மேலோட்டமாகவும் பேசியிருக்கேன், அதையே விவரமாகவும் பேசி நான் சொன்னேன்ல, குரான் ஷார்ட் ஃபார்மாகவும் பேசும், டீட்டெயிலாகவும் பேசுன்ட்டு. அல்லாஹ் பற்றி கேட்டால்
சுருக்கமாகவும் பேசுவோம். டீட்டெயிலாக கேட்டிங்கன்னா அவன் சாப்பிட மாட்டான், அவன் தூங்க மாட்டான், அவனுக்கு வந்து யார்கிட்டையும் பரிந்துரை பேச முடியாது. ஆயத்துல் குர்சி டீட்டெயிலாக பேசுவோம், அல்லாஹ் பற்றி ஃபுல்லாக இருக்கும். அப்போது அது மாதிரி அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்கிறான், யாசீன் வல் குரானில் ஹக்கீம். அல்லாஹ் சொல்கிறான் ஞானம் நிறைந்த குரான், இதுதான் ஹிக்மத்து. அப்போது குரான் தான் ஹிக்மத்து. அப்போ தனியாக வந்து போய் ஹிக்மத்துன்னு அதுக்கு வந்து தனியாக வந்து அது வந்து பெருசாக குட்டிக்காரனெல்லாம் அடிக்க தேவையில்லை. அது அல்லாஹ் சொல்கிறான், அலீஃப் லாம் மீம் இவை ஞானம் செறிந்த வேதத்தின் வசனங்களும் தில்கல் ஆயாத்துல் கிதாபுல் ஹக்கீம். அப்போ இது ஹிக்மத் நிறைந்த ஆயத் வசனங்கள். இது 31:1-2. அதே மாதிரி அல்லாஹ் என்ன சொல்கிறான், தான் நாடுகின்றவர்கள் யூத்தியல் ஹிக்மத்து மையஷா ஒமை யூத்தியல் ஹிக்மத்து ஃபகது ஊத்திய கைரன் கசீரா. தாம் நாடுகின்றவர்களுக்கு அல்லாஹ் ஞானத்தை வழங்குகிறான். எவருக்கு ஞானம் வழங்கப்படுகிறதோ அவர் மெய்யாகவே ஏராளமான நன்மைகள் வழங்கப்பட்டவர் ஆவார். இது 269. அப்போ இதில் நீங்கள் பார்க்கும்போது ஹிக்மத்துங்கிறது ஓவராலாக பார்க்க போனால் ஹிக்மத்துடைய சாராம்சம் வந்து என்ன தெரியுங்களா? குரானில் எல்லா வசனமும் இருக்குது. சகிச்சு போக சொல்லியும் இருக்குது, சகிச்சு கொல்ல வேண்டாம்னு இருக்குது. புரியுதுங்களா? இரக்கம் காட்டுங்கள்னு இருக்குது, இரக்கம் காட்டாதீங்கள்னு இருக்குது. செலவு செய்யுங்கள்னு இருக்குது, செலவு செய்யாதீங்கள்னு இருக்குது. வழிபடுங்கள் என்றும் இருக்குது, இந்த நேரத்தில் வழிபடாதீங்கன்னு இருக்குது. கொஞ்சம் விட்டு கொடுங்கன்னு இருக்குது, விட்டு கொடுக்காதீங்கன்னு இருக்குது. இப்போ எந்த நேரத்தில் எதை செய்கிறது? இதுதான் அல்லாமா இக்பால் ஒரு இது சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, ஜப் வக்த் கியாம் காயா தோ சஜ்தே மே கிர்படை அப்படின்னு. அதாவது கியாமுடைய நேரம் சரியாக வரும்போது தொபீர் என்று நாங்கள் சஜ்தாவில் விழுந்தோம். எப்படி கெத்தாக நிற்க வேண்டிய நேரத்தில் சஜ்தாவில் விழுந்துட்டோம். ஒரு ஆள் வந்து கேள்வி கேட்குறாரு ஒரு ஆலிம்கிட்ட. நான் வந்து இப்போ காலேஜுக்கு போயிட்டுருக்கேன். நீங்கள் வந்து தீனுக்காக தியாகம் பண்ணுங்க நீங்கள். இப்போ நான் படிப்பு விட்டுட்டு இங்கே வந்து நான் என்ன பண்ணிட்டோம், நான் என்ன பண்ணுறது, எனக்கு எது நான் செய்யணும் அது சொல்லுங்கள். அப்போ அது அவர் தான் சொல்லுவார், அது நீ தான் முடிவு பண்ணு. புரியுதா? தியாகம் பண்ணுறதுங்கிறது காமனாக சொல்கிறது. எல்லோரும் தியாகம் பண்ணுங்க, முன்னாடி வாங்க, இஸ்லாத்துக்காக வாங்க. தியாகம் பண்ணுற நிலைமையில் உன் ஃபேமிலி இருக்கான்னு நீ தான் பார்த்துக்கணும். புரியுதா? வந்து உங்கள் அப்பா வந்து நாலு தலைமுறைக்கு சேர்த்து வச்சுக்க, நீ தான் சம்பாதிக்கணும்னு அவசியம் கிடையாதுன்னா நீ வந்து அந்த இடத்துல காலேஜ் படிப்போட இதுதான் நீ முன்னிலைப்படுத்தி நீ வரணும். அந்த இடத்துல கேர் ஆஃப் பிளாட்ஃபார்மாக இருக்கீங்கன்னா நீ அந்த இடத்துல அதுதான் முன்னிலைப்படுத்தணும். எந்த நேரத்தில் என்ன செய்யணுங்கிறது நீ தான் முடிவு பண்ணணும். அதுதான் ஹிக்மத்து. இப்போ படிக்கிற 3 வருஷத்தில் தான் நீ அந்த படிப்பு இப்போ தான் உன்னால் படிக்க முடியும். +2 முடிச்சுட்டு வந்திருக்கிற. டச் விட்டு போச்சுன்னா இந்த மெமரி கார்டு சிஸ்டமில் நீ அடாப்ட் ஆக முடியாது. கொஞ்ச நாளில் உன் ஸ்க்ராட்ச் விழுந்துடும் உன்னுடைய அந்த மெமரி பவரு. என்ன அது கார்டோடைய கெப்பாசிட்டி டவுன் ஆயிரும். இந்த டவுன் கிரேட் ஆயிடுது இல்லை மெமரி கார்டு, அந்த மாதிரி ஆயிரும். அப்போ அதனால் இப்போ இந்த 3 வருஷம் நீ குப்பை கொட்டினா தான் நீ சம்பாதிக்க முடியும்னா குப்பை கொட்டிட்டு வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரியுதா? ஆனால் உன் மைண்டில் அது இருக்கணும், தாட் இருக்கணும். டெம்பரரியாக தான் நான் இதுக்கு போகிறேன், அதுக்கப்புறம் இங்கே வரப்போகிறேன் அப்படிங்கிறது. அப்போது குரானுடைய அந்த உபதேசத்தை வந்து மொத்தமாக நம்ம திணிக்க முடியாது. இப்போ நான் வந்து ஃபுல் டைம் உட்காந்து தாவா பண்ணிருக்கேன்னா என் சூழ்நிலை அப்படி இருக்குது, ஜாலியாக இருக்குது, நான் செஞ்சிட்ருக்கிறேன். உங்களை மாதிரி நெருக்கடி வந்துச்சுன்னா நான் செய்ய வேணாங்கிறது எனக்கு தான் தெரியும். அதனால் நான் போய் பார்த்துட்டு வேலைக்கு போகிறவனெல்லாம் பிடிச்சி உரண்டை இழுத்துட்டு நான் வேலைக்கு போகல நீயும் போகாத, நான் வேலைக்கு போகல நீயும் போகாதனா நீ போக மாட்டே, அதுக்கு என்னடா பண்ண முடியும்? உனக்கு சூழ்நிலை அப்படி இருக்குது இல்லை. அப்போது குரான்லேருந்து தான் முடிவு பண்ணும். இதுதான் கடைசியான கன்க்ளூஷன். என்ன அப்படின்னா, குரானை ஃபாலோ பண்ணிட்டேன், புரிஞ்சுக்கிட்டேன், அக்செப்ட் பண்ணிட்டேன்ட்டு தூம்னு கசம்சான அப்ளை பண்ணக்கூடாது. குரான் என்ன சொல்லுது, பிரச்சனை வரும்னு சொல்லுது, எனக்கு பிரச்சனை வரல, அப்போனா நான் ஏதோ தப்பில் இருக்கு. கண்டிப்பாக தப்பில் தான் இருக்குது. ஏன்னா இப்படிலாம் தோணுதில்லை உனக்கு. அது இப்படி தப்பாக தோணுதில்லை. அது வரைக்கும் நீ கரெக்டாக தான் சொல்கிறேன், தப்பாக தான் இருக்கேன். மறுபடியும் போய் ஒழுங்காக குரானை படி, அது சரி பண்ணி விட்டுருவோன்னு. புரியுதா? அப்போது இந்த மாதிரி நேரத்தில் அப்போ அவர்கிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி காலேஜ் படிக்கிறது இப்போ நான் என்ன பண்ணிட்டோம், அப்போ நான் எதுக்கு முன்னிலைப்படுத்துறது? தாவா முன்னிலைப்படுத்துகிறதா, படிப்பை முன்னிலைப்படுத்து? அப்போ அது அவர் தான் சொல்கிறாரு, குரான் வந்து அதுதான் புரிய வைக்குது, அது நீ புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் ஆகும். இதுதான் பெரிய டாஸ்க்கு. நான் தான் சொல்கிறேன்ல, உங்கள் வேலை என்னங்கிறது கண்டுபிடிக்கிறது தான் கிட்டத்தட்ட 90% டாஸ்க்கு. மீதி அந்த 10% அந்த வேலை எப்படி செய்கிறதுங்க அது ஒரு மேட்டரே கிடையாது. அது ஈஸியாக வந்துடும். வேலை என்னான்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறது தான் பெரிய கஷ்டம். அதுக்கு பெரிய நீங்கள் அலைக்கழிக்க வந்து நீங்கள் சந்திக்க வேண்டியது வரும். உங்களுக்கு யாரும் கைட் பண்ண முடியாது, நானும் கைட் பண்ண முடியாது, நான் உங்களை கைட் பண்ண முடியாது, நீங்கள் என்ன கைட் பண்ண முடியாது. என்கிட்ட வந்து அட்வைஸ் பண்ணிட்டுருப்பாங்க சில பேர், நீங்கள் இந்த பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள், அதெல்லாம் சரி வராதுங்க. நான் எனக்கு என்ன பண்ணணுன்னு எல்லாம் எனக்கு தெளிவு கொடுக்கணும்.
குரானே பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ண விஷயம் நல்ல விஷயந்தான். அது கூட அபூபக்கர் டே 1 ஏற்றுக்கல, டைம் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து சாலிட் ஆச்சு. அதுக்கப்புறம் உமர் லியானுக்கு அடுத்த நாள் கொஞ்ச நாளில் அவருக்கு சாலிட் ஆச்சு. அதுவும் ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு புரிஞ்சால் மட்டும்தான் அவங்க செய்வாங்க. அவங்களுக்கு கன்வின்ஸ் ஆகாத பட்சத்தில் நீங்கள் உலகமே சேர்ந்து கூட அபூபக்கரை ஒரு நன்மை செய்ய வச்சிட முடியாது. எப்போ புரியும் அவங்களுக்கு? அதுதான் ஹிக்மத்து. அவருக்கு அவர் ஒரு நாளில் புரிஞ்சிச்சு, ஒரு 3 நாளில் புரிஞ்சுது. அதனால தான் இவர் முதல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார், இவர் 6 வருஷம் கழித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார். அந்த டிஃப்ரெண்ட்டு தான் அது. அவர் அங்கே எங்கே அவ்வளோ பின்தங்கினாரா மீதி எல்லா விஷயத்துலையும் அவர் அங்கே அந்த பின்தங்கிட்டே இருப்பார். போய் பாதி பணம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும்போது இவர் மொத்த வீடும் கொண்டாந்து கொடுத்துட்டு காலி பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பார். ஏன்னா இந்த இடத்துல அதுதான் ஹிக்மத்து. ஏன்னா தபுக்கில் அதுதான் ஹிக்மத்து, பத்ருக்கு அது தேவை கிடையாது. அது மாதிரி எந்தெந்த இடத்துல என்ன பண்ணணுங்கிற அந்த புரிதல். இப்போ உதாரணத்துக்கு இந்தியா மாதிரியான சூழ்நிலை, இந்த இடத்துல எதை பிரச்சாரம் முன்னிலை எடுக்கணும்? தாம் தூம்னு எடுத்து இஸ்லாமுங்கிறது என்ன தெரியுமா, அது என்ன தெரியுமா எடுத்து போய் அவங்ககிட்ட போய் 9/11 பின்னாடி என்ன சூழ்ச்சி இருக்குது தெரியுமாட்டி, அதெல்லாம் நமக்கு எதுக்குடா? இங்கே இருக்கிற பிரச்சனையில் 9/11 பற்றியெல்லாம் நீ எதுக்குடா இவ்வளோ ஸ்டடி பண்ணுற? நீ ஸ்டடி பண்ணுறதுல ஒன்றை இன்னொருத்த ஸ்டடி பண்ணி அவன் வந்து ஸ்டடி மெட்டீரியலாக எடுத்துகிட்டு போயிடுறான். அவனை என்ன 9/11 போட்டு அவ்வளோ கிளறியாமா? ஜெமினியே சொல்லுது இப்போல்லாம், இதுக்கு மேலாம் கேள்வி கேட்டால் உன் பாதுகாப்பு கிடையாதுங்குது. ஜெமினிகிட்ட சில கேள்விகள் கேட்டால், இந்த கேள்வியெல்லாம் கேட்டீங்கன்னா உங்கள் பாதுகாப்பிற்கு நல்லதில்லை என்பதை நான் கூறிக்கொள்கிறேன்ங்குது. சரிப்பா, தேங்க்ஸ்ப்பா, வச்சிரு. அப்போது இதுதான் வந்து புரியணும். அப்போது வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ குரான் வந்து என்ன சொல்லுது? பிரச்சாரம் பண்ணுங்க அப்படிங்க, தொழுகையில் இருங்க அப்படிங்க. ஃபிரௌன்கிட்ட போகும்போது அந்த இடத்துல என்ன பண்ணணும்? அந்த இடத்துல போய் பிரச்சாரம் தான் பண்ணணும். அது பிரச்சாரத்துக்கான இடம். அங்கே போய்ட்டு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அங்கே போய் பணிவு காட்டுறது எங்கே? ஃபிரௌன்கிட்ட போய். அது வந்து அடக்கத்தை, உன்னுடைய பணிவையோ அடக்கஸ்தனை அதை எங்கே காட்டணும்னா நீ இந்த ஹஜ்ஜத்தில் போய் காட்டு. புரியுதா? நீ எவ்வளோ பெரிய பீரு முறியுதுங்கிறதெல்லாம் அங்கே போய் காட்டு. சில பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பள்ளிவாசல் உட்காந்து அவ்வளோ சுண்ணத் தொழுவான். ஏன் அப்படின்னா ட்ராக் ரெக்கார்டு அப்படி மெயின்டைன் பண்ணுவார். அவர் வந்தார்னா மொதல் வருவார், கடைசியால் தாங்க போவார். ஆமாம், வேலை பண்ணுமோ ஆட வேண்டிய ஆட்டம்லாம் ஆடிட்டு அப்புறம் கடைசியாக இப்போ ரிட்டையர்மெண்ட் லைஃப் வந்து என்ஜாய் பண்ணிட்டுருக்கான். அப்போ கடைசியால் போகாமல் என்ன பண்ணுவான்? வீட்டில் போனால் ஒரே போர் அடிக்கும், பேச்சு துணைக்கு ஒருத்தங்க கூட இல்லை. இங்கேயாவது 4 பேர் பக்கத்தில் ஊங்கோட்டுறதுக்கு ஒரு 4 பேர். ஹிக்மத்துங்கிறது என்ன? குரான் தான். அந்த ஹிக்மத் அமலையும் நம்ம தான் முடிவு பண்ணணும். இப்போ எந்த நேரத்தில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளை வந்து உசுப்பேற்றுவோம், இந்த ஆயத்தை நீ இன்னும் ஃபாலோ பண்ணல, இந்த ஆயத்தை நீ இன்னும் ஃபாலோ பண்ணல, எல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ கிளம்பு, நீ என்னத்தை ஃபாலோ பண்ணுமோ பண்ணு, முதல்ல நீ பண்ணு, சரியா? எங்களுக்கு என்ன பண்ணுங்கிற தாட் ப்ராசஸ் எங்களுக்கு கிளியராக இருக்குது. அதுவும் நாங்கள் குரானில் தான் பார்க்குறோம், நாங்களும் அதை படிச்சுட்டு தான் இருக்கிறோம். அதனால் வந்து நீங்கள் வந்து எங்களை வந்து நீ வந்து ட்விஸ்ட்டு பண்ணுற வேலை, இந்த நோண்டி விட்ற வேலை, சொரிஞ்சு விட்ற வேலையெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். உனக்கு அர்ஜென்ட்டாக இருந்தால் என்னென்ன பண்ணுறியோ பண்ணிக்கப்போ. எங்களுக்கு தெளிவாக ரூட் மேப் இருக்குது. அதில் வந்து நாங்கள் வந்து என்ன செய்யணுங்கிற தெளிவு எங்களுக்கு இருக்குது. எங்களுக்கு அதான் சொல்கிறேன், எங்களுக்கு வந்து இலக்கும் தெளிவாக இருக்குது, எங்களுடைய பாதையும் தெளிவாக இருக்குது. என்ன தாவத்துடைய டைம் எது வரைக்கும் வந்து நம்ம தாவத்து செய்யணும், எப்படி தாவத் செய்யணும், இது ஃபோக்கஸ் பண்ணி நம்ம அதான் சொல்கிறோம். ஒவ்வொரு கட்டத்துலேயும் நமக்கு எல்லாம் வந்து அந்த தெளிவு கொடுத்துட்டே வருவோம். அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது டோட்டலாக எடுத்திங்கன்னா திலாவத்து ஆயத்து குரான் தான். திரும்ப திரும்ப குரானை படிக்கும். இது எல்லாமே என்ன எடுத்திங்கன்னா கமிட்டடு. என்ன அப்படின்னா, ஒரு தடவை குரானை படிச்சுட்டு அப்படி வெளியே போயிடுறது கிடையாது. ஒரு தடவை குரான்லேருந்து தஸ்கியா எடுத்துகிட்டு அப்படி வெளியே போயிடுறது கிடையாது. ஒரு தடவை கிதாபை கற்றுக்கிட்டு அப்படி வெளியே போயிடுறது கிடையாது. ஒரு தடவை ஹிக்மத்தை கற்றுக்கிட்டும் குரான்லேருந்து வெளியே போகிறது. சாகிற வரைக்கும் குரான். சஹாபாக்களுக்கும் நமக்கு இந்த டிஃப்ரெண்ட் என்னென்னா, அவங்க கமிட்டடாக குரானோட கனெக்ஷனாகவே இருப்பாங்க. கமிட்டடாக அவங்க இருந்துகிட்டே இருந்தாங்க. நமக்கும் அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா இதுதான் பிரச்சனை. நம்ம வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி படிப்போம். என்ன ரம்ஜான் மாதத்தில் மட்டும் குரானை படிப்போம், அதுவும் மீனிங் படிக்க மாட்டோம். அதே மாதிரி ஒரு தடவை குரானை படிச்சிட்டோம்னா அது படித்து முடிச்சு தான் நினைப்போம். கிடையவே கிடையாது. திரும்ப 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 படிச்சுட்டே இருக்கணும். அப்போ திலாவத்து ஆயாத்துங்கிறது திரும்ப திரும்ப குரானை படிக்கணும். தஸ்கியா குரானுடைய சிந்தனையில் அந்த வண்ணத்திலே நம்ம மாறிடணும். குரான் எது பிடிக்கணும்னு சொல்லுதோ அது நமக்கே பிடிச்சதாக ஆயிடணும். குரான் எது வெறுக்க சொல்லுதோ அது நமக்கே வெறுப்பானதாக மாறிடணும். இது நடக்கிற வரைக்கும் பண்ணிகிட்ருக்கணும். இது குரானுடைய தஸ்கியா. 3வது குரானை வந்து கிதாபு கற்றுக் கொடுக்குறது. இப்போ இந்த கிதாபுடைய விஷயங்கள் அஹக்காம், குரான் சொல்லக்கூடிய அஹக்காம்களை ஃபாலோ பண்ணுவது, தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணி கொண்டே இருப்பது. கடைசியாக ஹிக்மத்து. இந்த ஹிக்மத்தில் பார்த்திங்கன்னா அந்த நபிமார்களுடைய அந்த ரூட் மேப்ஸ்லாம் கிடைக்கும்.
நபிமார்கள் எந்த இடத்துல பொறுமையாக இருந்தாங்க, எந்த இடத்துல டைம் எடுத்துக்கிட்டாங்க, எந்த இடத்துல அவகாசம் கொடுக்கவே இல்லை, எந்த நேரத்தில் என்னென்ன மாதிரி ரியாக்ட் பண்ணாங்க, ஏன் யூனுஸ் நபி வயிற்றுக்குள்ளே போனார், அவர் என்ன மிஸ்டேக் பண்ணார், யூசுஃப் நபி ஏன் பொறுமையாக இருந்தார், யூசுஃப் நபி எல்லாம் இப்படி ஏன் பண்ணாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் விஷயத்தில் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, இதெல்லாம் பார்த்து 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 அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி நாம் ரியாக்ட் பண்ண ஆரம்பித்தோம். நம்ம எடுக்கிற நிலைப்பாடு அந்த காலகட்டத்தில் அந்த சூழ்நிலையில் ஆக சிறந்த நிலைப்பாடாக இருக்கும். இதுதான் ஹிக்மத். அதனால் தீனையும் கொண்டு போயோ அல்லது நம்மளை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த தாவாவையும் கொண்டு போய் சூசைட் பண்ண வைக்கிறதோ அல்லது அந்த 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 பிரச்சாரத்தையே நாசம் பண்ண வைக்கிறதோ அந்த ஜமாத்தையே கொண்டு போய் கூண்டோட முடிச்சு விட்டுறது, இது மாதிரியான என்ன சொல்கிறோம் கொடூரமான சிந்தனைகள்லேருந்து நம்ம தப்பிச்சிருக்கிறது தான் ஹிக்மத்து. எல்லாம் குரான்லேருந்து நிறைய பேர் வருவாங்க, நமக்கு இது பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த 4 விஷயமும் எடுத்திங்கன்னா இந்த பேட்டர்னில் வரும்போது நமக்கு பார்த்திங்கன்னா நிலச்சிருப்போம், ஸ்ட்ராங்காக இருப்போம், நிலச்சிருப்போம். எந்த ஒரு கசப்புகளுக்கும் நமக்கு மத்தியில் வர ஏன் நம்ம இப்போ உங்களுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. நம்ம எல்லாரும் அல்லாஹ்விடத்தில் தொடர்புடையவர். உங்களுக்கு நீங்கள் வெசஸ் அல்லா, நான் வெசஸ் அல்லா, புரியுதுங்களா? அப்போ எனக்கும் அல்லாஹ்வுக்கு தான் பாண்டிங்க, அல்லாஹ்வாக தான் வேலை செய்கிறீங்க. அப்போ என்னை நீங்கள் சகிச்சுக்குவீங்க. நான் என்ன சேட்டை பண்ணாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சகிச்சுக்குவீங்க. ஏன்? இது அல்லாஹ்வாக வரேன், இவன் மூஞ்சிக்காக வரல, இவன் பிடிச்சிருந்ததுனால நாங்கள் வரல. எங்களுக்கு இது கிடையாது, இந்த குரானுடைய சபை. இவன் இந்த இடத்துல இவன் உட்காந்தாலும் கேட்போம், இந்த இடத்துல ஒரு கழுதை உட்காந்து பேசுனாலும் கேட்போம், குரானு யார் பேசினாலும் கேட்போம், அவ்வளோதான். அல்தாஃபி கிளாஸ் நடத்தினாலும் கேட்போம், பிஜே கிளாஸ் நடத்தினாலும் கேட்போம், நமக்கு யார் முஜாஹித் இப்னு ரசீன் கிளாஸ் நடத்தினாலும் கேட்போம், நமக்கு யார் வேணாலும் பாடம் நடத்தணும், அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. எங்களுக்கு குரானு யார் மெசேஜ் சொல்கிறாங்களோ அது ஓகே, குரானை புரிஞ்சுக்கிறதுல யாரெல்லாம் எங்களுக்கு உதவி செய்கிறாங்களோ அது மாதிரி ஓகே. நீங்களே புரிஞ்சுக்கிற சூழ்நிலைகள் ஏற்படுத்தப்பட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ், அது பயங்கரமான அட்வான்டேஜ். ஸோ அந்த மாதிரியான விஷயம் புரியுதுங்களா? அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்ட நோக்கம் நமக்கு கிளியராக இருக்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஃபுட் பிரிண்ட்ஸ், அந்த ரூட் மேப்பு, அப்போ அந்த சீக்வன்ஸும் ரொம்ப முக்கியம், புரியுதுங்களா? முதல்ல திலாவத் ஆயத், முதல்ல அவசரப்படாதீங்க. ஒரு ஐடியாலஜி நீங்களாக க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல குரானை படிங்க. அர்ஜென்ட் இல்லை, 99 கொலை பண்ணிவிட்டு கூட அவன் திருந்தி ஆகணும்லாம் அல்லாஹ் அவனை போட்டு நெருக்கடி பண்ணல. திருந்தணும்னு முடிவு மட்டும் பண்ணிட்டான், எப்படி திருந்தணும்லாம் இன்னும் முடிவு பண்ணல. ஆனால் அல்லாஹ் அவங்கள மன்னிச்சிட்டானா இல்லையா? அல்லாஹ் அவங்கள அந்த 8 எடுத்து வச்சாலே போதும். குரானுக்கு வந்துட்டீங்க, உங்கள் அக்கீதா சரியாகிறதுக்கு முன்னாடியே செத்துட்டீங்க, அது உங்கள் பிரச்சனை கிடையாது. படிக்க முயற்சி பண்ணிட்டீங்களா, குரானை தொட்டுட்டீங்களா, அதுவே போதும். நீங்கள் இன்னும் 10 வருஷம் சேர்ந்து வாழ்ந்தீங்கன்னா எல்லாம் பண்ணுவீங்கன்னு தான் அல்லாஹ்வுக்கு தெரியும். அதெல்லாம் அல்லாஹ் நோட் பண்ணிக்குவோம். ஸோ அதனால் அவசரப்படக்கூடாது. டக்குன்ட்டு நம்ம நம்மளுடைய இது பண்ணக்கூடாது. பொறுமை இருக்கணும், ஸ்டெபிலிட்டி இருக்கணும். இந்த அடிப்படையில் போய் நாம் தேடி கந்து, அதுவும் குரான் மூலமாக நமக்கு ஒரு தொடர்பு ஏற்படுத்திட்டோம்னா அது நிலச்சிரும். இல்லைன்னு வச்சிங்களா, ஒரு அறிஞர் அல்லது ஒரு இயக்க அல்லது ஒரு ஐடியாலஜி, ஒரு லீடர் ஃபாலோ பண்ணோம்னா காலப்போக்கில் அந்த கொள்கைகள் எல்லாமே டைல்யூட் ஆகி போயிட்டே இருக்கும். இப்போ குரானோட தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய இந்த பணி தான் நம்ம குரான் ரமலானுக்குன்னு சில ப்ரோக்ராம்ஸ் கமிட் பண்ண முடியும். நிறைய விஷயங்கள் டைம் ஒதுக்குங்க, நிறைய டைம் ஒதுக்க முடியும். ரம்ஜான் மாதத்தில் இன்ஷா அல்லாஹ் குரானை திரும்ப படித்து இந்த பேட்டர்ன் படி ஃபாலோ பண்ணக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.